Hi students. Yes, morning. Shanti, Kavimalar, Soumya, good morning. எஸ் பயோஃபைட்ஸில் நமக்கு இனி ஆஹ், ஒரு 2 or 3 கிளாஸுக்குள்ளே முடியும் அவ்வளோதான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக படிச்சுட்டு போகணும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பயோஃபைட்ஸில் இப்போ நம்ம எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் படித்தோம். ஸோ அதனால் எல்லாமே வந்து எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணணும். இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறது ஜுங்கர் மேனுவல்ஸ், ஆர்டர் ஜுங்கர் மேனுவல்ஸ் அண்ட் ஃபோசில் பயோஃபைட்ஸ். சின்ன சின்ன டாபிக் இந்த மாதிரி ஆர்டர் கூட சின்ன டாபிக் நாம கம்பைன் பண்ணி எடுக்கும். அப்போ அந்த டாபிக் முடியும்ல. ஸோ அதனால ஜுங்கர் மேனுவல்ஸ் இன்னைக்கு ஃபோசில் பயோஃபைட்ஸும் எடுக்கலாம். எஸ். லிப். லிப்னு சொல்றது ஒரு பேரா? உன்னோட நேம் தான் லிப்பா? குட் மார்னிங். எஸ். ஓகே, அப்போ ஆர்டர் ஜுங்கர் மேனுவல்ஸ் அண்ட் ஃபோசில் பயோஃபைட்ஸ் இது நமக்கு இன்னைக்கு கவர் பண்ணலாம். ஓகேவா? திலகாவதி. எஸ். ராதிகா. ஓகே ராதிகா. ஓகே, ஃபைன், லெட்ஸ் ஸ்டார்ட். போன கிளாஸ்ல நாம படிச்சது என்ன? மார்க் அண்ட் ஷெல்ஸ். மார்க் அண்ட் ஷெல்ஸ் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஜுங்கர் மைனல்ஸ். ஓகேவா? இனி நமக்கு என்ன எல்லாம் எடுக்கணும்? ஆந்தோசெரோடைல்ஸ் இருக்கு, உங்களுக்கு போலிட்ருகேல்ஸ் இருக்கு. இது ரெண்டும் ரிமைனிங்கா இருக்கு. ஆனா இது ரெண்டும் கொஞ்சம் தான் இருக்கு, ரொம்ப ரொம்ப அதிகமா இல்லை. கொஞ்சம் தான் படிக்கிறதுக்கு இருக்கு. மற்றது வந்து அதோட எவல்யூஷன், அந்த ஸ்போரோஃபைட் வர்றது, அந்த எவல்யூஷன் தான் படிக்கிறதுக்கு இருக்கு. அப்புறம் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். இது எல்லாமே மேபி ஒரு 1 or 2 கிளாஸ்ல இல்லை ஒரு 3 கிளாஸுக்குள்ள முடியும். ஓகேவா? அதனால மேக்ஸிமம் கவர் பண்ணுங்க. நம்ம அது அப்புறம் அதுக்கு அடுத்த டாபிக் போகும். ஓகே, இது பேலன்ஸ் வைக்காதீங்க. எஸ். செல்வி சத்யா, வெல்கம் வெல்கம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஜுகர் மேனியல்ஸ் லீஃபி லிவர் வேர்ட்ஸ்னு சொன்னது. லீஃபி லிவர் வேர்ட்ஸ் தேவையா இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ இதில் மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ண பார்க்காதீங்க. ஓகேவா? ஜுகர் மேனியல்ஸ்னா லீஃபி லிவர் வேர்ட்ஸ்னு சொல்லும். நியர்லி ஒரு 220 ஜெனீரா, அதே மாதிரி 8500 ஸ்பீஷீஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. சிலதுல வந்து நீங்க பார்க்கும்போது இந்த மாதிரி ஜீனஸும் அதோட ஸ்பீஷீஸும் பார்க்கும்போது சிலதுல 214 இருக்கும், சிலதுல 9000 இருக்கு. ஆக்சுவலி இதுல 2 ஆர்டர் இருக்கு. இப்போ அது வந்து நான் இதுல மென்ஷன் பண்ணல. என்ன தேவை இருக்கோ அது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஆர்டர் வந்து இன்னும் டீட்டெயிலாக ஹையர்ல நம்ம படிக்கும். அதனால அந்த ஆர்டர் சொல்ல. அப்போ அது வரும்போது 9000 ஸ்பீஷீஸ் வரும், 240 ஜீனஸ் வரும். அப்போ நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டுங்கிற மாதிரி நீங்கள் படித்தா போதும். ஆர்டர் ஜங்கல் மைன்ஸில் அப்ராக்சிமேட்லி 220 ஜெனீரா, அதே மாதிரி 8500 ஸ்பீஷீஸ் வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம லிவர் வேர்ட்ஸ் இருக்குல்ல, ஹெப்பாட்டிகோப்சிடான்னு சொல்லலாம், அந்த லிவர் வேர்ட்ஸ்லேயே இருக்கிற லார்ஜஸ்ட் ஆர்டர் தான் இது. லிவர் வேர்ட்ஸ்லேயே இருக்கிற லார்ஜஸ்ட் ஆர்டர். சி திஸ். இது நம்ம ஹெப்பாட்டிகோப்சில தானே படித்தோம். அதுலேயே தான் 2 தான் உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ லிவர் வேர்ட்ஸ்லேயே இருக்கிற லார்ஜஸ்ட் ஆர்டர் தான் இது. கேமெட்டோஃபைட் நார்மலி ஸ்டெம், லீவ்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் பெட்டராக வந்து டெவலப் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? எவ்வளோ இங்கே வந்து ஸ்டெம் லீஃப்னு எல்லாம் நம்ம கேட்டாலும் நீங்கள் யோசிக்கணும், இது லிவர் சாரி பிரையோஃபைட்ஸ். அப்போ பிரையோஃபைட்ஸ்னு சொன்னால் எவ்வளோ ஸ்டெம் லீஃப்னு சொன்னாலும் இது ஸ்டெம் லைக் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நம்ம பிரையோஃபைட்ஸோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன படிச்சிருக்கோம்? ஸ்டெம் லைக் அண்ட் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். ட்ரூ ஸ்டெம் லீஃப் அதெல்லாம் கிடையாதுன்னு படிச்சிருக்கோம்ல. அப்போ இவங்க இங்க சொல்லும்போது ஸ்டெம் லீஃப்ஸ் தான் சொல்லும், நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அதெல்லாம் ஸ்டெம் லைக் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். அதே மாதிரி எங்க ஜுங்கர் மேனேஜர் பார்த்தா ஒரு ரெகுலரா வந்து பார்த்தானா எல்லாத்தோடையும் எடுக்கும் ஒரு ஸ்பைரல் மேனர்ல லீஃப் அரேஞ்சா இருக்கும். ஓகேவா? அப்போ ஒரு 220 ஜெனரல் 8500 ஸ்பீஷீஸ் வரைக்கும் இருக்கு. லிவர் வேர்ட்ஸ்லயே வந்து லார்ஜஸ்ட் ஆர்டர் தான் இது. இந்த மாதிரி ஸ்டெம் லீவ்ஸ் எல்லாம் இருக்கு. லீவ்ஸ் வந்து ஓரளவுக்கு எந்த ஸ்பீஷீஸ் எடுத்து பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் மேனர்ல அரேஞ்சா இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஒரு எப்பிக்கல் செல் இருக்கு. இந்த எப்பிக்கல் செல் இஸ் பிரமிடல் வித் 3 கட்டிங் ஃபேஸ். இதெல்லாம் ஒரு
இதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன் பிகாஸ் ஆனால் இது இதில் வரும், ஜுங்கர் மேனேஜ்ல வரும். இவங்களுக்கு ஒரு எப்பிக்கல் செல் இருக்கு, இப்போ ஸ்டெம் இருக்குன்னா அதோட எப்பிக்கல் செல் இருக்கு. அந்த எப்பிக்கல் செல் ஒரு பிரமிடலாக இருக்கும். த்ரீ கட்டிங் ஃபேஸஸ் இருக்கும். த்ரீ கட்டிங் ஃபேஸஸ்னா என்ன மீனிங்? த்ரீ ஃபேஸஸ் இருக்கும். த்ரீ ஃபேஸஸ் நம்ம டெட்ரான த்ரீ ஃபேஸஸ் இருக்கும். அதே மாதிரி கட்டிங் ஃபேஸஸ், த்ரீ கட்டிங் ஃபேஸஸ் இருக்கு இவங்களுக்கு. ஸ்டெம்மில் வந்து த்ரீ ரோஸ் ஆஃப் லீவ்ஸ் இருக்கும். ஸ்டெம்மில் த்ரீ ரோஸ் ஆஃப் லீவ்ஸ் இருக்கும். அதில் ரெண்டு வந்து லேட்ரல் ரோவாக இருக்கும், நார்மல் சைஸ்டாக இருக்கிற லீவ்ஸாக இருக்கும். ஒன்று வந்து வென்ட்ரல் ரோவாக இருக்கும், ஸ்மாலர் லீவ்ஸாக இருக்கும். அதாவது இவங்களுக்கு இப்படி 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 இந்த மாதிரி டூ ரோஸ் ஆஃப் லீவ்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸ் போதா? இது டோர்சல் சைடில் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் தெரியும். இது அப்படியே வந்து அப்சைட் டவுன். நம்ம அதோட அப்பர் சைடு இல்லாமல் வென்ட்ரல் சைடு பார்க்கும்போது அங்கே இந்த மாதிரி ஒரு லீவ்ஸும் இருக்காங்க. இந்த மாதிரி லீவ்ஸ் ப்ரெசண்டாக இருக்கும், வென்ட்ரல் லீவ்ஸ். அப்போ டூ லேட்ரல் ரோஸ் ஆஃப் லீவ்ஸ் இருக்கு. இது இல்லாமல் ஒரு வென்ட்ரல் ரோயில் ஒரு ஸ்மாலர் லீவும் இருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அண்டர் லீவ்ஸ்னு சொல்லுவோம். இல்லை அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து ஆம்ஃபிகேஸ்ட்ரியா. அப்போ இந்த மாதிரி இருக்கிற இந்த லீஃபுக்கு பேர் என்ன? ஆம்ஃபிகேஸ்ட்ரியா. எப்பிக்கல் செல்லில் பிரமிடல் ஷேப்பாக இருக்குது. எப்பிக்கல் செல்லுன்னு சொல்லும்போது ஒரு பிரமிடல் ஷேப்பாக இருக்கும். அதில் த்ரீ கட்டிங் ஃபேஸஸ் இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி ஸ்டெம்மோட கேஸ் சொல்லும்போது த்ரீ ரோஸ் ஆஃப் லீவ்ஸ் இருக்குது. இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ரெண்டும் லேட்ரல் ரோ. தென் இந்த மாதிரி வென்ட்ரல் சைடு, அதாவது டோர்சல் சைடில் பார்க்க முடியும். வென்ட்ரல் சைடு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி குட்டி லீவ்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்ன? அந்த குட்டி லீவ்ஸோட பேர் என்ன? ஆம்ஃபிகேஸ்ட்ரியா, அண்டர் லீவ்ஸ். தென் இதோட ஆர்கிகோன்னு எடுத்து பார்த்தோன்னா மெயின் ஆக்சிஸ் இருக்கும்ல அண்ட் பிரான்ச்சஸ் இருக்கும்ல, அதோட அப்பெக்ஸ். ஆர்கிகோன் எங்கே இருக்கும்? மெயின் ஆக்சிஸோட இல்லை பிரான்ச்சஸோட அப்பெக்ஸ், அந்த டிப் போர்ஷன்ஸில் அந்த இடத்துல எல்லாம் எபிசிஸ்ல எல்லாம் வந்து என்ன இருக்கும்? ஆர்கிகோனே ப்ரெசண்டாக இருக்கும். ஸ்போரோஃபைட் எடுத்து பார்த்தா எப்போவுமே டெர்மினல் பொசிஷனில் தான் இருக்கும். ஓகேவா? மெயின் ஆக்சிஸோட பிரான்ச்சஸோட எல்லாம் அப்பெக்ஸ் இந்த மாதிரி இடையில இடையில எபிசிஸ்ல எல்லாம் ஆர்கிகோனியா வந்து இருக்கும். அந்த சைடில் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி டெர்மினல் போர்ஷனில் மட்டும்தான் நம்ம ஸ்போரோஃபைட் இருக்கும். ஆந்த்ரீடியா வந்து சிங்கிளாக இருக்கலாம், இல்லை ஒரு குரூப்பாக வந்து இருக்கலாம். இது வந்து லீஃபோட ஆக்சஸில் எல்லாம் இருக்கும். லீஃப், அந்த லீஃப் வர்றதுலோட இடையில இருக்குல்ல. நம்ம செலாஜினல்ல படிக்கும்போது எப்படி படித்தோம்? செலாஜினல்லா செலாஜினல் நம்ம கவர் பண்ணலைல்ல. ஓ, பிரையோஃபைட் வரைக்கும் தான் எடுத்திருக்கு. ஓகே ஓகே. செலாஜினல்ல படிக்கும்போது நம்ம அங்கே லீவ்ஸ் எல்லாம் வந்து எப்படி அரேஞ்சாக இருக்குன்னா கோன் மாதிரி அரேஞ்சாக இருக்கும். மைக்ரோஸ்போரோஃபில், மேக்ரோஸ்போரோஃபில் இந்த மாதிரி கோன் மாதிரி அரேஞ்சாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி லீஃபோட இடையில ஆக்சஸ் லிங்கி எல்லாம் வந்து நான் செலாஜினல்ல சொல்லலை, இந்த மாதிரி அந்த அரேஞ்ச்மெண்ட் சொன்னேன். அதில் இந்த மாதிரி குரூப்பாகவோ இல்லை வந்து சிங்கிளாகவோ எல்லாம் என்ன ப்ரெசண்டாக இருக்கும்? ஆந்த்ரீடியா ப்ரெசண்டாக இருக்கும். அப்போ ஆக்சல்ஸ் ஆஃப் லீஃபில் வந்து இந்த மாதிரி ஆந்த்ரீடியா ப்ரெசண்டாக இருக்கும். மோஸ்ட்லி இவங்க வந்து டெரஸ்ட்ரியல் டைப்பு தான். அப்போ லீஃப் எல்லாம் அதில் வரும்ல, ஸ்டெம் லீஃப் எல்லாம் இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறோம்? லீஃபி லிவர்வர்ட்ஸ். எபிக்கல் செல்லு, பிரமிடல் வித் த்ரீ கட்டிங் ஃபேஸஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் மேக்ஸிமம் எவ்வளோ பாயிண்ட்ஸ், மெயின் பாயிண்ட்ஸ் அது மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்கிப் பண்ண பார்க்காதீங்க. எபிக்கல் செல், இதில் பிரமிடல் செல்லு தான் இருக்குது. அந்த எபிக்ஸில் அது த்ரீ கட்டிங் ஃபேஸஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸ்டெம்மில் வந்து த்ரீ ரோஸ் ஆஃப் லீவ்ஸ் இருக்குது, ரெண்டு லேட்ரல் லீவ்ஸ் இருக்குது, ஒரு வென்ட்ரல் லீவ்ஸு. வென்ட்ரல் லீவ்ஸுக்கு பேர் தான் ஆம்ஃபிகேஸ்ட்ரியா. அப்புறம் மெயின் ஆக்சிஸ், பிரான்ச் இதோட எல்லாம் எபிசிஸ்ல தான் நமக்கு ஆர்கிகோனியா பார்க்க முடியும். ஆந்த்ரீடியா வந்து நிறைய லீவ்ஸ் இருக்கும். அந்த லீவ்ஸோட ஆக்சிஸ்ல எல்லாம் நமக்கு இந்த மாதிரி ஆந்த்ரீடியா சிங்கிளாவோ குரூப்பாவோ பார்க்க முடியும். இதோட ஸ்போரோஃபைட் எடுத்தாங்க. இப்போ ஆர்கிகோனியா ஆந்த்ரீடியா சொன்னதெல்லாம் என்னது? கேமெட்டோஃபைட். இதுவே நம்ம இதோட ஸ்போரோஃபைட் எடுத்து பார்த்தோன்னா அது எப்பவுமே டெர்மினல் பொசிஷனாக இருக்கும், ஒரு எண்டில் டிப்பில் தான் இருக்கும். அண்ட் இவங்க எல்லாமே வந்து டெரஸ்ட்ரியல் லீஃபி லிவர்வர்ட்ஸ்னு அதனால தான் சொல்கிறாங்க. இதோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லும்போது வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும், த்ரூ அவுட் த வேர்ல்டு டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். ட்ராபிக்கல் ரீஜன், டெம்பரேட் ரீஜன்ல எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இக்விட்டோரியல் ரீஜன்லேயும் போலார் ரீஜன் வரைக்கும், ஆக்சுவலி அதாவது எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. இக்விட்டோரியல் ரீஜன்லேருந்து போலார் ரீஜன் வரைக்கும் இருக்குது, ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் வந்திருக்கு.
தென் கொஞ்சம் அபடண்டாக மோயிஸ்டாக இருக்கிற இடத்துல ஷேடி ரீஜன்ஸ்ல எல்லாம் தான் இதோட growth நம்மளால பார்க்க முடியும். அண்ட் இவங்களுக்கு பிரையோஃபைட்ஸ்னாலே அப்படி தானே, மோயிஸ்ட் ஃப்ளவிங்காக இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த மோயிஸ்ட் பிடிக்கும். நாமே சொல்லியிருக்கேன், அதோட ஃபர்டிலைசேஷனுக்கு எப்பவும் என்ன தேவை, வாட்டர் தேவை. அதனால மோயிஸ்ட் லவ்விங்காக இருக்கும். ஹைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்கும், ஹைக்ரோஃபைட்டிக்காக இருக்கும். இல்லைன்னா சிலது வந்து மீசோஃபைட்டிக்காக இருக்கும். அதாவது நார்மலி இந்த மாதிரி டெரஸ்ட்ரியலையும் இருக்கிறவங்க இருக்கும். இருந்தாலும் மெஜாரிட்டி கேஸ் எல்லாரும் என்ன இருக்கும், ஹைட்ரோஃபைட்டிக்காக இருக்கும். டேம்பு சாயில் அது எல்லாத்துலேயுமே மோய்ஸ்சர் இருக்குது. மாய்ஸ்டர் ராக்ஸில் இல்லை கோர்டிகாலஸ் நம்ம இந்த ட்ரீயோட பார்க்கில் டீகேயிங்காக இருக்கிற வுட்டு லாக்ஸ் இதில் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஜுங்கர் மேனஸ் ப்ரெசண்டாக இருக்குது. எப்படி போனாலும் கூலாக இருக்கிற ஷேடியாக இருக்கிற ஹியூமிடாக இருக்கிற பிளேசஸில் தான் இவங்க மெயின்லி இருப்பாங்க. அதுவும் வந்து நம்ம இக்குவடோரல் ரீஜன்லேருந்து அப்படியே போலார் ரீஜன் வரைக்கும் இவங்க வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கு. வெல் நான் ஜெனரா நம்ம ஜுங்கர் மேலஸ் படிக்கும்போது எது மெயினாக படிக்கணும்னு கேட்டால், அது நமக்கு எது செலக்ட் பண்ணலான்னு கேட்டால் போரல்லா, போரல்லா அதே மாதிரி ஃப்ருலேனியா, இந்த ரெண்டு ஜீனஸ் தான் நம்ம சொல்லுவோம், போரல்லா அண்ட் ஃப்ருலேனியா. போரல்லா வந்து போரலேசிய ஃபேமிலியில் வரும். ஃப்ருலேனியா வந்து ஃப்ருலேனியேசிய ஃபேமிலியில் வரும். அப்போ இந்த ரெண்டு வந்து நம்ம மெயினாக எக்ஸாமுக்கு கேட்குற ரெண்டு ஃபேமிலிஸ். இந்த ஆர்டரில் இருக்கிறதுல மெயின் ஜீனஸ் ஃபேமிலின்னு சொல்றது போரலேசிய ஃப்ருலேனியேசிய. போரலேசியிலே போரல்லா ஜீனஸ், ஃப்ருலேனியேசிய ஃபேமிலியில் ஃப்ருலேனியா ஜீனஸ். அடுத்த ஒரு டேர்ம் தான் வரும். ஆக்சுவலி இதில் இன்னும் டீப்பாக போனாலும் ஜுங்கர் மேலியல்ஸ்லேயே வந்து அக்ரோகைன் இருக்கு, அனக்ரோகைன் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த டேர்ம்ஸ் இது எல்லாம் நமக்கு மெயினாக இருக்கிறது படிச்சு போகலாம். அக்ரோகைன் என்னன்னா வந்து இவங்களோட எப்பிக்கல் செல்லு, இவங்களோட பாடியில் இருக்கிற அந்த எப்பிக்கல் செல்லை வந்து கேமட்டோஃபைட்டோட கேஸ் சொல்கிறேன். பாடியில் இருக்கிற எப்பிக்கல் செல்லை வந்து ஆர்கிகோனியம் ஃபார்மேஷன்ல ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அதாவது எப்பிக்கல் செல் இருக்கு, அந்த டெர்மினல் செல் இருக்குல்ல, that cell participate in archegonium formation. That is what acrogynous and terminal. That archegonium means அந்த formation தான் acrogynous and terminal archegonium சொல்லுவோம். எப்பிக்கல் செல் பார்ட்டிசிபேட் ஆகும். சிலதில் லேட்டர் செல் வரதுக்கு அனக்ரோகைன்னு சொல்லும். படிக்கலாம் நமக்கு அது. இந்த மாதிரி ரெண்டு டைப் ஜுங்கர் மேனியல்ஸ் சொல்லுவாங்க. அந்த டேர்ம் படிச்சா போதும் அக்ரோகைனஸ்னா என்னங்கிறது. எப்பிக்கல் செல் இருந்து ஆர்கியோகனி டெவலப்மெண்ட் அவ்வளோதான். அடுத்து நம்ம மெயின் ரெண்டு ஃபேமிலி மட்டும் பார்க்குறேன். போரலேசியும் அதே மாதிரி ஃப்ருலேனியேசியும் பார்க்கலாம். போரலேசியும் சொல்லும்போது மெயின்லி பை போரலா, அந்த மெயின் ஜீனஸ் சொல்லுது போரலா தான். லீவ்ஸ் வந்து 3 rows அரேஞ்சராக இருக்கும், நாம் இப்போ சொன்ன மாதிரி தான். அதில் வென்ட்ரல் லீவ்ஸ் இருக்குல்ல, அண்டர் லீவ்ஸ்னு சொல்லும், அது வந்து வெல் டெவலப்டாக இருக்கும். ஆஃபன் டீகரண்ட் அட் த பேஸ், அதாவது பேஸில் வந்து நார்மலி என்ன சொல்லலாம், வென்ட்ரல் லீவ்ஸ் வந்து எங்கே இருக்கும், வென்ட்ரல் லீவ்ஸ்னு சொல்றது நார்மலி எங்கே இருக்கும், அந்த 2 ராஸ் இருக்குல்ல, 2 ராஸ் இருக்கு, டோட்டல் 3 rows இருக்கும். அதில் ஒன்று வந்து வென்ட்ரலாக இருக்கும், 2 வந்து லேட்ரலாக இருக்கும். ஸோ இதில் வந்து வென்ட்ரல் லீவ்ஸ் வந்து இப்படி இருக்கிறதுல வென்ட்ரல் லீவ்ஸ் வந்து வெல் டெவலப்டாக இருக்குது. டெக்கரண்ட் லீவ்ஸ் வந்து அந்த லீஃப் இருக்குல்ல அதோட பேஸ், அதாவது எப்படி சொல்லணும்னா டெக்கரண்ட் லீஃப்க்கு டெக்கரண்ட் லீவ்ஸ்னா ஆக்சுவலி அந்த பேஸில் டெக்கரண்டாக இருக்கும், அது அதுக்கு மீனிங். இதோட பேஸ் இருக்குல்ல அது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக இருக்கும், ஸ்டெம்மு வரைக்கும் இதோட பேஸு. நாம் இந்த ஷீத்து படிக்கும்ல, இதில் எனக்கு அந்த ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். எஸ், போயசி ஃபேமிலி படிக்கும்ல, அதில் நீங்கள் இந்த மாதிரி ஷீத் படிக்கும்ல, இப்படி ஸ்டெம் இப்படி இருந்தால் அதில் இப்படி லீஃப் வந்துட்டு அந்த லீஃப் இப்படி ஷீத் இருக்கும், அந்த லீஃப் இப்படி ஒரு ஷீத் இருக்கும், அதோட நம்ம லீஃப் ஷீத்துன்னு எல்லாம் சொல்லும். அதே மாதிரி இங்கே எப்படின்னா வந்து அந்த லீஃபோட போர்ஷன் இருக்குல்ல, அந்த பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிடும், டவுன்வோர்ட் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிடும், அந்த ஸ்டெம் வரைக்கும் இந்த லீஃபோட போர்ஷன் கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிடும். அப்புறம் ஒரு விங் லைக் மாதிரி இருக்கும், ஒரு விங் லைக் மாதிரி இருக்கும்.
அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், டெக்கரண்ட். லீஃப் ஷீத் மாதிரி இப்படி இருக்குது. தென் ரைசோயிடு ஸ்கார்ஸ் அண்ட் எரைசிங் டஃப்ட் ஃப்ரம் த வென்ட்ரல் சைட்லேருந்து என்ன எரைஸ் ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. போரல்லையோட கேஸில் ரைசோயிட்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கூட்டமாக அவ்வளோ வந்து டஃப்ட் மாதிரி. அதான் சொல்கிறாங்க இன் டஃப்ட், இட் எரைஸ் இன் டஃப்ட். அவ்வளோ கூட்டமாக வளரும். வென்ட்ரல் சைடில் அவ்வளோ அதிகமாக இருக்கும் ரைசோயிட்ஸ். ஆர்கியோன் எங்கே இருக்கும், டெர்மினல் கிளஸ்டர்ஸில் தான் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த லேட்ரலாக வந்து இந்த இருக்கு லேட்ரலாக இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னல, அந்த லேட்ரலாக லீவ்ஸ்ல எல்லாம் அதோட டெர்மினல் போர்ஷனில் கிளஸ்டர்ஸாக வந்து நமக்கு என்ன பார்க்கலாம், ஆர்கிகோனியா. ஸோ ஆர்கிகோனியா போன் இந்த டெர்மினல் கிளஸ்டர்ஸ், அதோட டாப்ல இருக்கிற அந்த கிளஸ்டர்ஸில் வந்து இருக்கலாம். எதோட லேட்ரல் லீவ்ஸோட, இந்த மாதிரி லேட்ரல் லீவ்ஸோட மேலே டெர்மினல் போர்ஷன் ஒரு கூட்டமாக இருக்கும், அந்த இடத்துல நமக்கு ஆர்கிகோனியா பார்க்கலாம். ஆர்கிகோனியை கவர் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதோட பேரு தான் பெரியாந்து. ஆர்கிகோனியை கவர் பண்ணி இருக்கிற ஸ்ட்ரக்சரோட பேரு தான் வந்து என்னது, பெரியாந்து. இதோட கேப்சூல் எடுத்து பார்த்தா ஸ்பெரிக்கல் கேப்சூலா இருக்கும். கேப்சூல் டெய்ஸ் ஆகும்போது 4 வால்ஸ், இப்போ டெட்ராடா இருந்தால் அதுக்கு இடையில இந்த மாதிரி வால்ஸ் வந்து 4 வால்ஸ் வந்து அந்த சைடு ஸ்பிளிட் ஆகி இப்படி வந்ததுன்னா, இப்படி 4 இருந்தால் இந்த கேப்சூல் வந்து டெஹிசன்ஸ் நடக்கும். ஸோ பெரியாந்துங்கிறது ஆர்கிகோனியாவை என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறது. ரைசோட்ஸ் எப்படி இருக்கும், இவங்கள டஃப்டாக இருக்கும், அவ்வளோ வந்து ரைசோட்ஸ் வந்து வென்ட்ரல் சைட்லேருந்து டெவலப் ஆகிருக்கும். லீஃபில் வந்து அந்த லீஃப் ஷீத் ப்ரெசென்ட்டாக இருக்கலாம். டெக்கரன்னு சொல்லும், டெக்கரண்ட் எடுத்து போயிடுச்சுன்னா அந்த லீஃபோட சேர்த்து அப்படி ஷீட் மாதிரி ப்ரெசென்ட்டாக இருக்கலாம். ஸோ ஃப்ருலேனியஸ் இது புரிஞ்சுதா. போரலாங்கிறது அதோட மெயின் ஜீனஸ். 3 ரோஸ் இருக்குது, 2 லேட்ரல் இருக்குது, ஒரு வென்ட்ரல் இருக்குது. அதே மாதிரி இந்த வென்ட்ரல் சைடில் இருக்கிற லீவ்ஸ் வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஷீட் வந்து இப்படி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். ரைசோட்ஸ் அதிகமாக இருக்குது. ஆர்கிகோனியா வந்து டெர்மினல், இப்போ லேட்ரல் பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணிட்டு அது டெர்மினல் போர்ஷனில் ஆர்கிகோனியா இருக்கும். ஆர்கிகோனியா என்க்ளாஸ் பண்ணி பெரியாந்துங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. கேப்சூல் ஸ்பெரிக்கலாக இருக்கும். 4 வால்ஸ் இருக்குது, அது ஸ்பிளிட் ஆகி தான் அதுக்குள்ளே இருந்து ஸ்போர்ஸ் வெளியில் வரும். அடுத்தது ஃபுலானேசி. ஃபுலானேசியில் வந்து இது அதோட ஹேபிட்டு. இது பார்த்தோன்னா ஃபுலேனிங்கிறது தான் மெயின் ஜீனஸ். பிளான் பாடி வந்து பின்னேட்லி பிரான்ச்சாக இருக்கும், பார்த்தா தெரியுதுல்ல. இந்த மாதிரி ஒரு மிட்ரிப் வந்து மிட்ரிப் மாதிரி வந்து இல்லை இங்கே நாம இந்த டேமர் இந்த புளியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி அரேஞ்ச் வரும். ஸோ பிளான் பாடி வந்து பின்னேட்லி பிரான்ச்சாக இருக்கும். அதே மாதிரி கேமெட்டோஃபைட் வந்து இந்த மாதிரி ஸ்டெம் லைக் லீஃப் லைக் தான் அதோட மீனிங். ஓகேவா. லீவ்ஸ் வந்து அதே மாதிரி தான் 3 ரோஸ் அரேஞ்சாக இருக்கு. அப்போ 3 ரோஸ்ன்னு சொல்லும்போது அது இதோட ஜுங்கர் மேனியல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆயிடுச்சு. 2 லேட்ரல் லீவ்ஸ் இருக்கு, அது அன்ஈக்குவலி லோப்டா இருக்கும். அதே மாதிரி வென்ட்ரல் லீவ்ஸ் வந்து ப்ரெசண்டா இருக்கு, அண்டர் லீவ்ஸ். இந்த வென்ட்ரல் லீவ்ஸ் பைஃபிடா இருக்கும், இல்ல ட்ரம்பட் ஷேப்டா இருக்கும், அதாவது இப்படி வர்ற மாதிரி ரெண்டு ரெண்டா வர்ற மாதிரி இந்த மாதிரி பைஃபிடா இருக்கும், இல்ல ட்ரம்பட் ஷேப்டா இருக்கும். ஆர்கிகோனியா டெவலப்பிங் குரூப்ஸ். ஆர்கிகோனியா வந்து குரூப்பா, சிங்கிள் இல்ல குரூப்பா வந்து டெவலப் ஆயிடும். பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், அதாவது போரெல்லா தான் வந்து இப்போ இதில் நான் சும்மா நீங்கள் இதில் இந்த இமேஜஸில் என்ன படிக்கணுமோ அதை மட்டும் சொல்கிறேன். பாருங்க, இப்போ போரெல்லா எடுத்தேன்னா போரெல்ல யூ கேன் சி இன்குபஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ். அதாவது இந்த லீவ்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லை, இந்த லீஃப்ல நார்மல் ஒரு லீஃப் அரேஞ்சுற மாதிரி இல்லை. பாருங்க, இப்படி 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 இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்குபஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ். எக்ஸாம்பிள் வந்து போரெல்லா சொல்லலாம். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட். இதுதான் 2 லேட்ரல் லீவ்ஸ்னு சொன்னேன். இதுதான் வந்து 2 லேட்ரல் லீவ்ஸ்னு சொன்னது. அபெக்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் கிளஸ்டரா இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ இதுதான் வந்து லேட்ரல் லீவ்ஸ். இதுவும் வென்ட்ரல் லீவ்ஸ்னு சொன்னது இதுதான்.
அதே மாதிரி இவங்கள லொபியூல்ஸ் ப்ரெசென்டா இருக்கு. இந்த லொபியூல்ஸ்னு சொல்லும்போது ஆக்சுவலி இது டார்சல் லீவ்ஸ் இருக்குல்ல அதோட ஒரு பார்ட் தான். வெளியில இருக்கிற ஒரு பார்ட் தான் லொபியூல்ஸ்னு சொல்றது. இப்போ இவங்களோட வெஜிடேட்டிவ் பிரான்ச் பாருங்க, இந்த மாதிரி ஒரு லீஃப் அரேஞ்ச்மெண்ட். இந்த லீஃப் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நம்ம சொல்ற பேர் தான் என்னது? இன்குபஸ் லீஃப் அரேஞ்ச்மெண்ட். இன்குபஸ் லீஃப் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தாலே உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நம்ம சொல்றது தான் இன்குபஸ் லீஃப் அரேஞ்ச்மெண்ட். போரல்லா தான் எக்ஸாம்பிள். ரெண்டு லேட்ரல் லீவ்ஸ் இருக்கு, ஒரு வென்ட்ரல் லீவ்ஸ் இருக்கு, அண்ட் லொபியூல்ஸ் ப்ரெசென்டா இருக்கு. இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா போரல்லா சொல்லலாம். அடுத்து ஃப்ருலேனியா. ஃப்ருலேனியோட பார்ட் சொல்லும்போது அதே மாதிரி பாருங்க, டோர்சல் லீவ்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஜுங்கர் மேலிஸ் தானே. அதே மாதிரி ஒரு வென்ட்ரல் லோபு, வென்ட்ரல் லோப் இருக்கு. இது டோர்சல் டோர்சல் லோப் இருக்கு. அதே மாதிரி இங்க வென்ட்ரல் லோப் இருக்கு. இது ரெண்டும் இல்லாம பாருங்க, அந்த வென்ட்ரல் சைட்ல வந்து என்ன இருக்கு? அண்டர் லீவ்ஸ் இருக்கு. இந்த மாதிரி அண்டர் லீவ்ஸ் இருக்கு. இது ஒரு லீஃப். அப்போ ஒவ்வொன்றிலையும் இந்த லீஃபோட ஷேப் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வேரியா இருக்கும். அதே மாதிரி இருக்கணும்னு இல்லை. இந்த அண்டர் லீவ்ஸுக்கு நாம் சொல்ற பேர் என்ன? ஆம்பிகாஸ்ட்ரியா. அண்டர் லீவ்ஸுக்கு பேர் என்ன? ஆம்பிகாஸ்ட்ரியா. அப்போ இதுதான் வந்து நம்ம வென்ட்ரல் லோபு, இதுதான் வந்து டோர்சல் லோபு, சாரி இதுதான் வந்து வென்ட்ரல் லோபு, இது டோர்சல் லோபு. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு லீஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதோட பேரு ஆம்பிகாஸ்ட்ரியா. அண்டர் லீவ்ஸ். இதை பாருங்க, வென்ட்ரல் லோப்ஸ், டோர்சல் லோப்ஸ், அதுக்கு இடையில இந்த மாதிரி இது டோர்சல் வென்ட்ரல் சைடா பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வாட்டர் சாக், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? வென்ட்ரல் லோபு, டோர்சல் லோபு, ஓகேவா? அந்த ரெண்டு ரெண்டு சைடும் அதே மாதிரி லீவ்ஸ் இருக்கும். அது இல்லாம வந்து அண்டர் லீவ்ஸ் இருக்கு. அதோட பேர் என்ன? ஆம்பிகாஸ்ட்ரியா. கிளியர்? அது இல்லாம வாட்டர் சாக், ஃபுல்லேனியா சொல்லும்போது இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட்டர் சாக் ஆன் லேட்ரல் லீவ்ஸ். இந்த மாதிரி ரெண்டு சைடுல லேட்ரல் லீவ்ஸ் இருக்குல்ல, இந்த லேட்ரல் லீவ்ஸ்ல என்ன இருக்கு? வாட்டர் சாக். இந்த மாதிரி வாட்டர் சாக் வந்து பிரசண்டா இருக்கு. அதாவது இதோட ஸ்டெம் எடுத்து பார்த்தோன்னா அவுட்டர் சைடு வந்து நல்ல காம்பேக்ட்லி அரேஞ்சா இருக்கும். இன்னர் சைடு வந்து காம்பேக்ட்லி அரேஞ்ச் அப்போ ஸ்மால் ஸ்மால் செல்ஸாக இருக்கும். இன்னர் சைடில் வந்து கொஞ்சம் பெரிய செல்ஸாக இருக்கும். ஓகேவா? அப்போ அப்பர் லோபு, ஃபுல்லேனியோட கேஸ் வரும்போது அப்பர் லோபு, வென்ட்ரல் லோபு, லேட்ரல் லீவ்ஸில் வந்து யூ கேன் சி த வாட்டர் சாக். வாட்டர் சாக் பார்க்கலாம். ஸ்டெம் எடுத்ததுன்னா அவுட்டர் சைடு வந்து காம்பேக்ட்லி அரேஞ்சாக இருக்கும், ஸ்மால் செல்ஸாக இருக்கும். இன்னர் சைடு வந்து லார்ஜ் செல்ஸாக இருக்கும். அடுத்து வந்து ரெண்டு டேர்ம் படிக்க வேண்டியது பெரிகோனியல் பிராக்டும் பெரிகீட்டல் பிராக்டும். பெரிகோனியல் அண்ட் பெரிகீட். இவங்களுக்கு வந்து சிலதில் யூ கேன் சி திஸ் மெயில் பிரான்ச் இருக்கும் ஜுங்கர் மேனியல்ஸில், இல்லைன்னா வந்து ஃபீமேல் பிரான்ச் இருக்கும். மெயில் பிரான்ச் இருக்கும், ஃபீமேல் பிரான்ச் இருக்கும். அந்த மெயில் பிரான்ச்லேயே பார்த்தோன்னா இந்த மாதிரி நிறைய லீவ்ஸ் வந்து அரேஞ்சா இருக்கா. இந்த லீவ்ஸ் எல்லாம் பிராக்ட் பிராக் மாதிரி பாருங்க, இந்த மாதிரி லீவ்ஸ் அரேஞ்சா இருக்கு. இதுக்கு நாம மெயில் பிரான்ச்சில் இருக்கிற அந்த லீவ்ஸுக்கு நம்ம சொல்றது தான் பெரிகோனியல் பிராக்ட். இதுவே ஃபீமேல் பிரான்ச்சா இருந்தால் இதோ பாருங்க, இந்த இடத்துல இப்படி இருக்கு. இது வந்து பெரிகீட்டல் பிராக்ட். பெரிகீட்டல் பிராக்ட். அண்ட் நாம என்ன சொல்லியிருக்கோம்? ஆர்கிகோனியா. இதுக்குள்ள என்ன இருக்கும்? ஆர்கிகோனியா இருக்கும். இதுக்குள்ள என்ன இருக்கும்? ஆர்கிகோனியா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த அப்போ இது ஃபுல்லா கவர் பண்ண என்ன இருக்கு பாருங்க, அந்த ஆர்கிகோனியா கவர் பண்ண என்ன இருக்கு? பெரியாந்து இருக்கு. இந்த ஆர்கிகோனியாவை கவர் பண்ணி என்ன இருக்காங்க? பெரியாந்துங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்காங்க. ஓகேவா? அப்போ மெயில் பிரான்ச் இருக்கு, மெயில் பிரான்ச் இருக்கு. அங்கே இருக்கிற அந்த லீவ்ஸ், அவங்கள ப்ரொடெக்ட் பண்ற அந்த லீவ்ஸுக்கு நம்ம சொல்றது பெரிகோனியல் பிராக்ட், இல்ல பெரிகோனியல் லீவ்ஸ்னே சொல்லிக்கலாம். ஓகேவா? பெரிகோனியல் லீவ்ஸ்.
இதுவே வந்து ஃபீமேல் பிரான்ச்சாக இருக்குது. ஃபீமேல் பிரான்ச்சில் யூ கேன் சி பெரிகீட்டல் பிராக்டிப் இல்லை பெரிகீட்டல் லீவ்ஸ் இருக்குது. அதே மாதிரி பேஸில் இருக்குது. அதே மாதிரி அதுக்குள்ள ஆர்கிகோனியா இருக்குது. அந்த ஆர்கிகோனியை ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கிற என்க்ளோஸ் பண்ணி இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் பெரியாந்த். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் யூ கேன் see in ஜுங்கர் மேனியல்ஸ். இப்போ பெரிகீட்டல் ஃபீமேல், பெரிகோனியல் மேல். இனி டோட்டலாக ஜுங்கர் மேனியல்ஸ் படிக்கிறதுக்காக பெலியாங்கிற கொஸ்டின் வர்றதுக்கு ஏரியா நான் பெலியாங்கிற சொல்றது. ஸோ அது பார்க்கலாம். பெலியாங்கிறது வந்து தாலஸ் வந்து டோர்சி வென்ட்ரலி ஃபிளாட்டன்டு ப்ரோஸ்ட்ரேட்டா இருக்கு. அப்படியே ஒட்டி இருக்கும். பார்த்தீங்களா? அந்த இமேஜ் பார்த்தா தெரியல. சிம்பிள் ஸ்போரோஃபைட் தான். லிமிட்டட் growth தான் இருக்கு. குளமெல்லாம் ஆப்சண்ட். குளமெல்லாம் நமக்கு தெரியும். ஏன் குளமெல்லாம் ஆப்சண்ட்? இது ஹெப்பாட்டிகோப்சிடா. கரெக்டா? குளமெல்லாம் கிடையாது. டோர்சி வென்ட்ரலா இருக்கு, ப்ரோஸ்ட்ரேட்டா இருக்கு. அதே மாதிரி டைகோட்டமஸ்லி பிரான்ச்சா இருக்கு. தென் மார்ஜின் சம்வாட் வேவ், அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்லை. டோர்சல் சர்ஃபேஸ் பார்க்கும்போது ஸ்மூத்தாக இருக்கு. ஒரு ப்ராமினென்ட் மீடியன் மிட்ரிப் இருக்கு. அவங்களுக்கு ஒரு ப்ராமினென்ட் மிட்ரிப் இருக்கு. வென்ட்ரல் சர்ஃபேஸ் பார்க்கும்போது ஸ்மூத் யூனிசெல்லுலார் ரைசோயிட்ஸ், யூனிசெல்லுலார் ஹெப்பாட்டிகோப்சிடா, யூனிசெல்லுலார் ரைசோயிட்ஸாக இருக்கும். ஒரிஜினேட்டிங் அண்டர் த மிட்ரிப். அந்த மிட்ரிபின் அந்த சைட்ல இருந்து தான் இது வந்து ஒரிஜினேட் ஆகும். தென் அனாட்டமி ஆஃப் த தாலஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி அப்பர் எபிடர்மிஸ் இருக்கும். ஹியர் யூ கேன் see the அப்பர் எபிடர்மிஸ் இருக்கு. அதே மாதிரியே வந்து லோவர் எபிடர்மிஸ் இருக்கு. வேற ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உள்ள நிறைய வந்து பேரங்கைமேட்ட செல்ஸ் அரேஞ்சா இருக்கு, ஃபைப்ரஸ் செல்ஸ் அரேஞ்சா இருக்கு. அவ்வளோதான். இதுதான் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஸோ பாருங்க, எபிடர்மிஸ் அப்பர் எபிடர்மிஸ் இருக்கு, ப்ரெசண்ட் ஸ்மூத்தா இருக்கு. இதே லோவர் எபிடர்மிஸ் இருந்தால் இங்கே இருந்து தான் என்னது ஸ்மூத் ரைசோயிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். லோவர் சைட்ல இருந்து தான், லோவர் எபிடர்மிஸ்ல இருந்து யூ கேன் see the ரைசோயிட்ஸ். அடுத்தது மிடில் லேயர். மிடில் லேயரோட கேஸ் சொல்லும்போது பேரங்கைமர்ஸ் பாருங்க, ஃபுல் பேரங்கைமர் செல்ஸ் இருக்கு. அப்புறம் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் பெலியாவில் பேரங்கைமேட்ட செல்ஸ் இருக்கு. இதுல வந்து குளோரோபிளாஸ்ட் ப்ரெசென்டா இருக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக. சிலது வந்து இந்த மாதிரி ஃபைப்ரஸ் செல்ஸ் பார்த்தீங்களா? இங்க வந்து சில ஃபைப்ரஸ் செல்ஸ் இந்த திக்கண்டா கொடுத்துருக்காங்களா இங்க எல்லாம். இதெல்லாம் வந்து சில ஃபைப்ரஸ் செல்ஸ் இருக்கு. அது அவங்களுக்கு ஒரு அந்த செல்லுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. தென் மிட்ரிபு சொல்லு. நம்ம என்ன சொன்னோம், இந்த லீஃபில் வந்து மிட்ரிப் ரீஜன் இருக்கு, மார்ஜினல் ரீஜன் இருக்குன்னு சொன்னல. அந்த மிட்ரிப் வந்து திக்கா இருக்கும். ஒரு 8 to 16 செல் லேயர்ஸ் வரைக்கும் அவங்க இருக்கும். ஓகேவா? அவ்வளோ திக்கா இருக்கு. 8 to 16 செல் லேயர்ஸ் வரைக்கும் இருக்கு. மார்ஜின்ஸோட கேஸ் சொல்லும்போது அந்த மார்ஜினல் ரீஜன் வந்து கொஞ்சம் தின்னா இருக்கும். லீவ்ஸோட அந்த மார்ஜினல் ரீஜன் வந்து கொஞ்சம் தின்னா இருக்கும். ஸோ வித் 2 to 5 செல் லேயர்ஸ் தான் இருக்கும் அதில். மிட்ரிப் அப்போ திக்னஸ் சொல்லும்போது 8 to 16 செல் லேயர்ஸ் மிட்ரிபியும், 2 to 5 செல் லேயர்ஸ் அந்த மார்ஜினல் ரீஜனும் வரும். ஸோ ஸ்டெம்மோட அனாட்டமியில் அதோட பிளான்டோட அனாட்டமி எடுத்து பார்க்கும்போது அப்பர் எபிடர்மிஸ், லோவர் எபிடர்மிஸ், லோவர்லேருந்து ரைசோயிட்ஸ் வரும். அண்ட் சென்டரில் ஃபுல்லாக பேரங்கைமேட்ட செல்ஸ் தான். அங்கே தான் குளோரோபிளாஸ்ட் இருக்கு. அது இல்லாமல் சில ஃபைப்ரஸ் செல்ஸ் இருக்கும் அங்கே மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக. நெக்ஸ்ட் இதோட அடாப்டேஷன் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து டோர்சி வென்ட்ரல் அண்ட் ப்ரோஸ்ட்ரேட்டா இருக்குல்ல, அப்படியே அதோட சப்ஸ்ட்ரேட்டத்தோட ஒட்டி இருக்குல்ல. ஸோ அதை என்ன பண்ணும், அப்படி இருக்கிறதுனால நியூட்ரியன்ட், வாட்டர் அப்சர்ப்ஷன் இதெல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். ரைசோர்ட்ஸ் இருக்கிறதுனால நல்ல டஃப்டாக நம்ம சொன்னால அவ்வளோ குரூப்பாக ரைசோர்ட்ஸ் இருக்கிறதுனால அட்டாச்மெண்ட், அப்சார்ப்ஷன் அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் ஆகிடும் அவங்களுக்கு. குளோரோபிளாஸ்ட் கண்டெய்னிங் செல்ஸ் இருக்கிறதுனால அவங்களால எஃபிஷியண்டாக ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு மேஜர் அவங்ககிட்ட இருக்கிற அடாப்டேஷன்ஸ். அடுத்து இதோட ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ். பிளான்ட் வந்து மொனீஷியஸாக இருக்கலாம், இல்லை டைஈஷியஸாக இருக்கலாம்.
அது ஒரு சிங்கிள் தாலையா இருக்கலாம், பைசெக்ஷுவல் மாதிரி இருக்கலாம், இல்லை மோனோசெக்ஷுவலாக இருக்க ஒரு தாலசில் ஒன்று மட்டும்தான் இருக்கு அந்த மாதிரி இருக்கலாம். டைஷியஸ் ஃபார்ம்ஸ்ல என்ன இருக்கு? மேல் பிளான்ட்டும் ஃபீமேல் பிளான்ட்டும் இருக்கு. மேல் பிளான்டா இருந்தா ஆந்த்ரிடியா along த டோர்சல் சர்ஃபஸ். பாருங்க இந்த மாதிரி டோர்சல் சர்ஃபஸ் தான் ஆந்த்ரிடியா இருக்கும். அது அந்த மிட்ரிப்போட போர்ஷனுக்கு இடையில, இந்த மிட்ரிபுக்கு பக்கத்துல. நெக்ஸ்ட் ஃபீமேல் பிளான்ட் எடுத்தனா ஆர்கிகோனி டெவலப் இன் கிளஸ்டர் just behind the growing tip on the dorsal side. ஆர்கிகோனியா வந்து எங்க டெவலப் ஆயிருக்கு? அந்த க்ரோயிங் டிப் எபிசிஸ்லன்னு சொன்னல, இங்க இந்த க்ரோயிங் டிப்ல தான் வந்து ப்ரெசண்டா இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஒரு குழி மாதிரி ஒரு க்ரூவ் மாதிரி தெரியுது, அதான் இன்வெல்யூக்கர்னு சொல்றது. அந்த ஆர்கிகோனியத்துக்கு பினீத்தா, இந்த ஆர்கிகோனியத்துக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு க்ரூவ் மாதிரி தெரியுதா, இங்க ஒரு ஃபிளாப் மாதிரி தெரியுதா, அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இன்வெல்யூக்கர். ரைசோட் பாத்தீங்களா? கொஞ்சம் ரைசோட் டஃப்ட் ஆஃப் ரைசோட்ஸ், ஒரு பர்பிளிஷ் ப்ரௌன் மிட்ரிபா இருக்கும் இவங்களுக்கு. மற்ற லீவ்ஸ் எல்லாம் ஃபோட்டோசிந்தட்டிக்கா இருக்கும், பிகாஸ் குளோரோபிளாஸ்ட் பிரசண்டா இருக்கு. அப்போ ஆந்த்ரிடி அந்த மிட்ரிப் ரீஜன்ல டோர்சல் சைடில் தான் இருக்கும். அதோடைய அப்பெக்ஸில் அதாவது லீவ்ஸோட அப்பெக்ஸில் வந்து ஒரு ஃப்ளாப் மாதிரி வச்சு அதில் தான் வந்து ஆர்கிகோனி வந்து டெவலப் ஆகும். தென் இதோட ஆந்த்ரிடியம் இதோ பாத்தீங்களா, குளோபுலோ ஷேப்பா இருக்கு. ஆந்த்ரிடியம் எங்க இருக்கு? ஆந்த்ரிடியம் ஃபுல்லா இந்த மாதிரி குளோபுலோ ஷேப்பா இருக்கு. அதே மாதிரி அங்கேயும் வந்து நம்ம ஜாக்கெட் லேயர் பார்க்கும், இந்த மாதிரி அதை கவர் பண்ணி இந்த மாதிரி ஜாக்கெட் லேயர் இருக்கு. ஜஸ்ட் இந்த ஜாக்கெட் லேயர் ஒரு சிங்கிள் லேயர் திக்கனிங் தான் இருக்கு, ஒரே ஒரு சிங்கிள் லேயர் திக்கனிங் தான் இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு என்ன இருக்கு? இந்த இடத்துல ஒரு ஸ்டாக் இருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக. இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஸ்டாக் இருக்கு. இது எங்கே இருக்கும்? ஆந்த்ரிடிய சேம்பரோட பாட்டத்துல இந்த மாதிரி அட்டாச்சா இருக்கும். இது எல்லாம் எங்க பிரசன்டா இருக்கு? டோர்சல் சர்ஃபஸ்ல. நம்ம இப்பதான் சொன்னோம் டோர்சல் சர்ஃபஸ்ல. அங்க ஒரு போர்ஸ் இருக்கு, அந்த போர்ஸ் வழி இது ஓப்பன் ஆயிடும். இந்த மாதிரி போர்ஸ் வந்து பிரசன்டா இருக்கு இந்த இடத்துக்கு. ஆர்கிகோனே சொல்லும்போது இதோ இங்க நம்ம சொன்னோம்ல, இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி ஒரு இன்வெல்யூக்கர் பிரசன்டா இருக்கும். இதான் வந்து அது சொன்ன அந்த ஃபிளாப் மாதிரி இருக்கிற இன்வெல்யூக்கர். ஸோ அது இதே மாதிரி தான் வெண்டர் ரீஜன்ல எக் இருக்கும். அங்க வெண்டர் கெனால் செல்ஸ் இருக்கு, நெக் கெனால் செல்ஸ் இருக்கு, மற்ற நம்ம சொன்னதுதான் நெக் செல்ஸ் இருக்கு, அவ்வளோதான். அப்போ ஒரு 4 to 6 நெக் கெனால் செல்ஸ் இருக்கும். 4 to 6 நெக் கெனால் செல்ஸ் இருக்கும் இதுல. அடுத்தது இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபியூஸ் ஆகி எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபியூஸ் ஆகி ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஜெனரேஷன் வரும்போது ஆர்கிகோனி ஆந்த்ரிடியம் வந்து ஃபியூஸ் ஆகி சைகோட் ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து என்ன வரும்? ஸ்போரோஃபைட் வரும். அப்போ ஸ்போரோஃபைட்டோட கேஸ் சொல்லும்போது இந்த மாதிரி இருக்கும். ஸ்போரோஃபைட் பாருங்க, நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி இருக்கும் ஸ்போரோஃபைட். அதுவும் இங்க பாருங்க ஒரு இன்வெல்யூக்கர் இருக்கு, ஒரு குட்டி ஃபிளாக் மாதிரி இருக்கு. அதுல இந்த சீட்டாவும் கேப்சியூலும் பார்க்கலாம். அப்போ ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங்கா இதுக்கு என்ன இருக்கு? இன்வெல்யூக்கர் இருக்கு. அந்த ஸ்போரோஃபைட் வந்து ஃபுல்லா எக்ஸ்டர்னலி வந்து கவர் பண்றதுக்காக ஒரு இன்வெல்யூக்கர் இருக்கு. இது இல்லாம எங்களை வந்து கேலிப்டரா இருக்கு. டெவலப்பிங் இருக்கிற அந்த ஸ்போரோஃபைட் இருக்குல்ல, அதை ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி எங்களுக்கு கேலிப்டரா இருக்கு. ஸ்போரோஃபைட் சொல்லும்போது அந்த இடத்துல ஃபூட்டு சீட்டு கேப்சூல் எல்லாம் இருக்கு. பூட்டு வந்து ஆங்கர் பண்றதுக்காக அந்த ஸ்போரோஃபைட்டை, அதே மாதிரி கேமெட்டோஃபைட்லேருந்து நியூட்ரியன்ட் அப்சர்வ் பண்றதுக்காக. நம்ம படிச்சிருக்கோம் ஹெப்பாட்டிக் ஆப்ஷன்னா கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் கேமெட்டோஃபைட்.
சீட்டான்னு சொல்லும்போது அந்த ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் தான் சொல்றாங்க. கேப்சூலை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, சப்போர்ட் கொடுக்கறதுக்காக. கேப்சூல் அப்படியே லிஃப்ட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்றதெல்லாம் இந்த சீட்டா. மெச்சூர் ஆகுற டைம்ல இவங்களோட லென்த் அதிகமாயிடும். இதோட லென்த் வந்து அதிகமாயிடும். நம்ம கேப்சூல் எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கணும்ல, அப்பதான் அந்த ஸ்போர் வெளியில வர்றதெல்லாம் தெரியும் கரெக்டா. அப்போ அந்த மாதிரி லென்த் வந்து அதிகமாயிடும் சீட்டாவோட. கேப்சூல் வந்து குளோபுலோ ஷேப்ல இருக்கு. அதுல வந்து ஸ்போர்ஸ் அண்ட் எலாட்டர்ஸ் ப்ரெசென்ட் ஆகும். அப்போ இன்வெலியூக்கர்னு கேட்டால் என்ன சொல்லும்? ஸ்போரோஃபைட் எக்ஸ்டர்னலி கவர் பண்ணுறது. கேலப்ட்ரான்னு கேட்டால் என்ன சொல்லும்? அந்த டெவலப்பிங் யாருக்கு அந்த ஸ்போரோஃபைட் அந்த கேப்சூல் ரீஜனில் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது. ஃபுட்டு சீட்டை கேப்சூல் இருக்குது இதில். இதுதான் ஸ்போரோகோனி இல்லை ஸ்போரோஃபைட்டோட ஸ்ட்ரக்சர். அடுத்தது கேப்சூல். கேப்சூல் நம்ம செப்பரேட் எடுத்து படிக்கும்போது எவல்யூஷனரி அது எவல்யூஷன் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேப்சூல் தான் பெலியாவோடது. எலாட்டோஃபோர்ஸ் எல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்வான்ஸ்டு கேரக்டர் மாதிரி வரும். இது ஹெப்பாட்டிக் அப்சரா தான் இருந்தாலும் அந்த நான் என்ன சொல்றேன்னா அந்த ஒரு டெவலப்மெண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலாட்டோஃபோர்ஸுங்கிற ஸ்ட்ரக்சர் எல்லாம் இதுல இருக்கு. இப்ப பார்த்துக்கோங்க. இதுல இது இங்க ஃபுட் இருக்கு. இந்த ரீஜன் வந்து ஃபுட்டு. அதுக்கப்புறம் சீட்டாங்கிற ரீஜன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து கேப்சியூல். இது வந்து கேப்சியூல். இந்த கேப்சியூல வந்து நம்ம மெயினா படிச்ச ரீஜன்ஸ் என்ன? இன்வெல்யூக்கர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இன்வெல்யூக்கர் இருக்கு. கரெக்டா. அப்புறம் வந்து இதோ அந்த கேப்சூலோட போர்ஷனை கவர் பண்ணிட்டு யார் இருக்காங்க? இந்த மாதிரி கேலிப்ட்ரா இருக்காங்க. இப்படி வந்து கேலிப்ட்ரா இருக்காங்க. இன்வெலியூக்கருக்குள்ள இந்த கேப்சூலை மட்டும் இப்படி கவர் பண்ணி ஃபுல் ஸ்போரோஃபைட்டை கவர் பண்ணிடல. இந்த கேப்சூலோ ரீஜன் அப்படியே கவர் பண்ணி என்ன சொல்லலாம்? மெயினாக அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கேலிப்ட்ரா ரீஜன் இருக்கு. தென் இவங்கள தான் என்ன சொல்றாங்கன்னா எலாட்டோஃபோர்ஸ். எலாட்டோஃபோர்ஸ். இந்த எலாட்டோஃபோர்ஸ்ல இருந்தா இங்க இருக்கிற எலாட்டர்ஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆகும். நம்ம இப்போ ஓவர் இருக்கு நம்மளோட பாடியில. எந்தெந்த டைம் ஆகுதோ அந்த டைம்ல ஒவ்வொரு ஓவமா வெளியில வரும்னு சொன்னல, அந்த மாதிரி இந்த எலாட்டோஃபோருங்கிற பேஸ்ல இருக்கிற இந்த ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த எலாட்டோஃபோர்ஸுங்கிற ஸ்ட்ரக்சர்ல இருந்து தான் குட்டி குட்டி எலாட்டர்ஸ் வந்து இப்படி வந்து டெவலப் ஆகும். எலாட்டோஃபோர்ஸ் எவல்யூஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான சிக்னிஃபிகண்ட் ரோல் ப்ளே பண்றது. அதே மாதிரி எலாட்டர்ஸ்ல வந்து ட்ரூ எலாட்டர்ஸ் தான் இந்த மாதிரி பாருங்க, ஸ்பைரல், அதுவும் டபுள் டபுள் ஸ்பைரல். டபுள் ஸ்பைரல் பேண்ட் ஆஃப் திக்கனிங் இருக்கு உங்களுக்கு. டபுள் ஸ்பைரல் பேண்ட் ஆஃப் திக்கனிங். அதாவது இப்படி இப்படி ஸ்பைரல் மட்டும் இல்லை, இப்படி 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 மட்டும் இல்லை, அப்படியே டபுள். இதோட ஆப்போசிட்டும் இருக்கு. இந்த மாதிரி டபுள் ஸ்பைரலா இருக்கு. இதுதான் அப்போ அதுக்கு வந்து ஜாக்கெட் லேயர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதை கவர் பண்ணிட்டேன். அப்போ நார்மல் ஜாக்கெட் லேயர் இருக்கு, அவுட்டர் லேயர் இருக்கு, இன்னர் லேயர் இருக்கு. அவுட்டர் லேயர்னு சொல்லுறது லார்ஜ் ரேடியல் வால்டு திக்கண்டா இருக்கும். அவுட்டர் லேயர் சொல்லும்போது திக்கண்டா இருக்கும். அதுவும் இன்னர் லேயர் இருந்தா வந்து செல்ஸ் வித் திக் அண்ட் இன்னர் டான்ஜென்ஷியல் வால். ஸோ இன்னர் டான்ஜென்ஷியல் வால், அவுட்டர் வால் இது வந்து ரொம்ப திக்கண்டா இருக்கு. நியூமரஸ் ஸ்போர்ஸ், எலாட்டர்ஸ் அதெல்லாம் வந்து இந்த கேப்சூலுக்குள்ள ப்ரெசண்டா இருக்கு. தென் எலாட்டோஃபோர்ஸ். எலாட்டோஃபோர்ஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம்? A specialized group of elaters at the base of the capsule. கேப்சூலோட பேஸில் ஒரு ஸ்பெஷல் குரூப் ஆஃப் எலாட்டர்ஸ் இருக்கு. அதுதான் வந்து எலாட்டோஃபோர்ஸ்னு சொல்றது. இது ஸ்போர் ரிலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் இவங்க தான் எலாட்டர்ஸ் ஃபார்ம் பண்ணுறது. அப்போ எலாட்டர்ஸ் வந்து ஹைட்ரோஸ்கோப்பிங்னு சொன்னல. அப்போ என்ன ஹைட்ரோஸ்கோப்பிங்னா வந்து அங்கே வாட்டர் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணிட்டு அவங்க மூவ் ஆகுவாங்க எப்பிக்கல் சைட்லேக்கு. மேலே இருக்கிற அந்த கேப்சூலோட மேல் போர்ஷனுக்கு மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகி அவங்க வந்து அந்த வாட்டர் ஆக்சுவலி லோஸ் பண்ணிடும். வாட்டர் அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடும். அப்போ மறுபடியும் அது கோயில் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ப்ராசஸ் அப்படியே மூவ்மெண்ட், இந்த எலாட்டர்ஸோட மூவ்மெண்ட் நடக்க நடக்க அந்த கேப்சூல் வந்து வெடிச்சிடும். இப்போ ஸ்போர் ரிலீஸுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும் எலாட்டோஃபோர்ஸ். பாருங்க எவல்யூஷன் இம்பார்ட்டன்டானு சொன்னால, ஏன்னா ரீப்ரொடக்டிவ் அடாப்டேஷன்ஸ் அதுதான் இந்த எலாட்டர்ஸும் எலாட்டோஃபோர்ஸும்.
ஹியூமிடிட்டி சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்து எலாட்டோஃபோர்ஸும் எலாட்டர்ஸும் வந்து ஒரு ரீப்ரொடக்டிவ் அடாப்டேஷனாக நம்ம அதனால தான் சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, கேமெட்டோஃபைட் தானே நம்மளோட மெயின் பிளான் படி. எங்கே இருக்குது கேமெட்டோஃபைட்டு? இது ஸ்போரோஃபைட் தானே. இஸ் கேமெட்டோஃபைட். இந்த யங் தாலஸ். யங் தாலஸ் இங்கே இருக்குது கேமெட்டோஃபைட்டு. கேமெட்டோஃபைட்டில் வந்து இந்த மாதிரி என்னது ஆந்த்ரேடியா ஆர்க், இது வந்து அதோட ஸ்போரோஃபைட். இப்போ வந்து மொனீஷியஸ்னா என்ன? ஆந்த்ரேடியம் ஆர்கிகோனியெல்லாம் ஒன்லியே ப்ரெசண்டாக இருக்கு இல்லையா. மொனீஷியஸ் மீன்ஸ் பைசெக்சுவல் கண்டிஷன் மாதிரி அதில் இருக்காங்க. இதில் வந்து பாருங்க, இது ஆந்த்ரேடியம் எப்படி இருக்கு, ஆர்கிகோனி எப்படி இருக்கு. இதில் ஆந்த்ரேடியத்திலிருந்து என்னது ஆந்த்ரோசோயிட்ஸ் அப்படியே வந்து நம்ம இங்கே இவங்க எல்லாம் நெக் அனாலிசிஸ் இதெல்லாம் டிஸ்இன்டகிரேட் ஆகிடும், எக்கு கூட போய் ஃபியூஸ் ஆகிடும். இப்போ கேமெட்டோஃபைட்டுங்கிறதுனாலே இது என் கண்டிஷன் தான். கேமெட்டோஃபைட்டுங்கிறதுனாலே இது என் கண்டிஷன் தான். அப்போ இதுதான் அவங்களோட ஸ்பெர்ம். பாருங்க, ஒரு ரிப்பன் லைக்கா இருக்குல்ல, ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்பெர்ம். அதுதான் வந்து இதுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. பாருங்க, இது என்டர் ஆகுறாங்க. அதுதான் ஃபர்டிலைசேஷன். நெக்ஸ்ட் என்ன ஆகும், சைகோட் ஃபார்ம் பண்ணிக்கும். அப்போ 2n கண்டிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுதான் ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் சொல்றது. இந்த சைகோட் வந்து டெவலப் ஆகி எம்ப்ரியோ ஆகிடும். எம்ப்ரியோ வந்து இதெல்லாம் எதுலேயே இருக்கு, ஆர்கிகோனியத்துக்குள்ளேயே இருக்கு. ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதெல்லாம் ஆர்கிகோனியத்துக்குள்ளேயே இருக்கு. அப்போ ஃபுல் இந்த ஸ்போரோஃபைட் டிபெண்ட் பண்ணியே இருக்கு. ஓகேவா. அப்போ இந்த ஆர்கியோனியம் அங்கேயே வந்து ஸ்போரோஃபைட் டெவலப் ஆகும். ஸ்போரோஃபைட் டெவலப் ஆகும். தென் இதுக்குள்ள வந்து இந்த ஸ்போரோஃபைட் மதர் செல்லுக்கு வந்து மியோட்டிக் டிவிஷன் நடக்கும். ஸ்போர் மதர் செல் இதுக்குள்ள வந்து ஸ்போர் மதர் செல் டெவலப் ஆகும். அந்த ஸ்போர் மதர் செல்லுக்கு மியோட்டிக் டிவிஷன் நடக்கும். எப்போ வந்து சைகோட் ஃபார்ம் ஆகுதோ அங்கேருந்து 2n கண்டிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ வந்து மியோசிஸ் நடக்குதோ மியோசிஸ் நடந்த இடத்துல இருந்து ஹாஃப் என் கண்டிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ ஸ்போர் ஃபார்ம் பண்ணுற இடத்துல என் கண்டிஷனும் சைகோட் ஃபார்ம் பண்ணுற இடத்துல 2n கண்டிஷனும் இருக்கும். இந்த ஸ்போர் ஜெர்மினேஷன் நடந்தால் தான் நம்மளோட கேமெட்டோஃபைட் வந்து டெவலப் ஆகும். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன, இந்த ஸ்போரோகோனியத்தோட ஸ்ட்ரக்சர் அண்ட் லாட்டோஃபோர்ஸ். இதில் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு நமக்கு படிக்கிறதுக்கு. அது வந்து கிரிப்டோதாலஸ் மிராபிலஸ், கிரிப்டோதாலஸ் ஸ்பீஷீஸ். இந்த கிரிப்டோதாலஸ் ஸ்பீஷீஸ் எப்படின்னா வந்து ஜுங்கர்மேனியல்ஸ் சில ஸ்பீஷீஸ் தான் சொல்கிறோம். ஓகேவா. கிரிப்டோதாலஸ் மிராபிலஸ் எப்படின்னா வந்து அக்ளோரோஃபிலஸ், அதில் குளோரோஃபில் கிடையாது. அண்ட் இவங்க வந்து ஒரு மைக்கோரைசல் லிவர்வர்ட் கூட, மைக்கோரைசல் அசோசியேஷன் இருக்கு இவங்களுக்கு. அடுத்தது வந்து ஃபோசோம்ப்ரோனியா ஹிமாலயன்சிஸ். ஃபோசோம்ப்ரோனியா ஹிமாலயன்ஸ் சொல்றது நம்ம இது எல்லாமே ஜுங்கர்மேனியல்ஸில் வர ஜீனஸ் தான், ஜெனிரா. அப்போ ஃபோசோம்ப்ரோனியா ஹிமாலயன்சிஸ்ங்கிற ஸ்பீஷீஸ் என்னது, இவங்களுக்கும் மைக்கோரைசல் அசோசியேஷன் இருக்கு. பெலியா சொல்லும்போது நமக்கு அந்த ப்ரௌடு இலாட்டர்ஸை பற்றியும் சொல்லலாம். அந்த பேஸில் இருக்கிற அந்த ப்ரௌடு இலாட்டர்ஸும் அவங்களுக்கு இருக்கிற நல்லா டிஸ்டிங்டாக இருக்கிற மிட்ரிப், அப்படி கேட்டால் பெலியா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தென் கேலிகுலேரியா கிறிஸ்புலால வந்து ஆந்த்ரிடே குரூப்பாக தான் இருக்கு. பல்லாவிசினியா பல்லாவிசினியா இலையில வந்து ஆர்கிகோனியா குரூப்ஸாக இருக்கு. இந்த பல்லாவிசினியா சொல்லும்போது அதெல்லாம் அவங்களோட ஒரு என்ன சொல்றது, நம்ம ஹெபாட்டிக் அப்சர்ல வர்ற ஃபோசல் லிவர்வர்ட்ஸ் சொல்லும். தென் ஃப்ருலேனியா சொல்லும்போது லீவ்ஸில் வாட்டர் சாக்ஸ் ப்ரெசண்டாக இருக்கு. ஞாபகம் இருக்க சொன்னது, லேட்ரல் லீவ்ஸில் வாட்டர் சாக்ஸ் ப்ரெசண்டாக இருக்கு. போர்லால நம்ம என்ன பார்த்தோம், இன்ஃப்ளேட்டட் பெரியாந்து, பெரியாந்து பார்த்தோம்ல, அது கவர் பண்ணி இருக்கிற பெரியாந்துங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அதுக்குள்ளதான் என்ன இருக்கு, நம்ம லீவ்ஸ் சாரி ஆர்கிகோனியம் இருக்கு. அண்ட் இன்குபஸ் லீவ்ஸ் அந்த லீவ்ஸோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்தல, இன்குபஸ் லீவ்ஸ் அது போரலார் இருக்கு. அந்த இமேஜ் எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தென் செஃபாலோசியா அதே மாதிரி
செஃபாலோசியா, தென் லோஃபோகோலியா, லோஃபோசியா, இதுலெல்லாம் வந்து சக்யூபஸ் லீஃப் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. இது இந்த பேர் மட்டும் படிச்சா போதும். நீங்க ரொம்ப டீட்டெயிலாக எதுவும் போக வேணாம். இன்குபஸ்னா என்ன, சக்யூபஸ்னா என்ன நீங்க படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. போரலால இன்குபஸ் லீவ்ஸ் இருக்கு, மற்றதுல வந்து சக்யூபஸ் லீவ்ஸ் இருக்கு. சக்யூபஸ் லீவ்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. தென் வந்து ஹெர்பர்டா ஆந்தலியா. ஹெர்பர்டா ஆந்தலியா இதுல வந்து ஐசோஃபில்லஸ் லீஃபி லிவர்ட்ஸ். எல்லா லீவ்ஸும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். எல்லா லீவ்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். கிளியரா? இது வரைக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதுல என்ன சொன்னோம், கிரிப்டோ தலஸோட கேஸ்ல கொஞ்சம் அதான் நமக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் படிக்கணும். ஏதாவது ஒன்று கேட்டேன்னா தான். ஸோ பாருங்க, கிரிப்டோ தலா ஸ்பீஷிஸ். ஒரு நிமிஷம், பென் காணும், ஒரு நிமிஷம், எங்க போயிடுச்சு? ஆ கிரிப்டோதல்லஸ் மிராபிலஸாக இருந்தால் அக்ளோரோஃபில்லஸ், மைக்கோரைசல். அதே மைக்கோரைசல் அசோசியேஷன் இவங்களுக்கும் வராங்க. மைக்கோரைசல் அசோசியேஷன் யாருக்கு வரும்? ஃப்ராசம்ரோனியா ஹிமாலயன்சஸ். வெளியே சொல்லும்போது அவனுக்கு ப்ரோடு மிட்ரிபு, பேசல், எலாட்டோஃபோஸ் ஒரு மெயின் சிக்னிஃபிகன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் ரீப்ரொடக்டிவ் டெவலப்மெண்ட்டில். அடுத்தது கேல்குலேரியா கிறிஸ்புலால வந்து ஆந்திரிடே குரூப்ஸாக இருக்கு. பல்லாவிசனில் வந்து ஆர்கிகோனிய குரூப்ஸாக இருக்குது. ஃபுல்லேனியில் வந்து நம்ம வாட்டர் சாக்ஸ் ப்ரெசண்டாக இருக்கும் லீவ்ஸில். போரலியாக இருந்தால் இன்குபஸ் லீவ்ஸாக இருக்குது. அந்த பக்கத்தில் பக்கத்தில் அரேஞ்சாக இருக்குது. அந்த பெரியாந்து ப்ரெசண்டாக இருக்குது, இன்ஃப்ளேட்டட் பெரியாந்து ப்ரெசண்டாக இருக்குது. தென் செஃபாலோசியா, லோஃபோசியா, லோஃபோசிலியா இதுலலாம் வந்து சக்யூபஸ் லீவ்ஸாக இருக்குது. அது லீஃப் வந்து ஓவர்லேப் பண்ணி அப்படி வரும். சக்யூபஸ் லீவ்ஸாக இருக்குது. ஹெர்பர்ட் ஆண்டலியாவில் வந்து ஐசோஃபிலஸ் லீவ்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஐசோஃபிலஸ் லீஃபி லிவர்வர்ட்ஸ்னு சொல்கிறது. அப்புறம் செஃபாலோசியா, செஃபாலோசியா பிளெனிசெப்ஸ்னு சொல்றது மொனேஷியஸ். மொனேஷியஸ்னா ரெண்டுமே வந்து அந்த ஒரு தாலஸ் தான் இருக்கு, அதுல ரெண்டுமே இருக்கு, மேலும் ஃபீமேலும். அண்ட் ஓட்டோஷியஸ். ஓட்டோஷியஸ் ஓட்டோகஸ்ன்னு சொன்னா என்னது? மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கன்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் சேம் பிளான்டோட டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸில் மெயிலும் ஃபீமேலும் ஃபீமேலும் இது வந்து என்னது? ஓட்டோஷியஸ்ன்னு சொல்றது. மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கன்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ். தென் செஃபாலோஷியா ருபெல்லா. ருபெல்லாயில் எப்படி இருக்கு? மொனீஷியஸ் தான் அவங்க, ஆனா பேரோஷியஸ். அது எப்படின்னா மெயிலும் ஃபீமேலும் வந்து சேம் பிரான்ச்லேயே இருக்கும். மேலும் ஃபீமேலும் வந்து ரெண்டு பேருமே வந்து என்னது, ரெண்டு பேருமே வந்து சேம் பிரான்ச்லேயே இருக்கும். ரெண்டு பேருமே வந்து சேம் பிரான்ச்லேயே இருக்கும். மெயில் லீவ்ஸாக இருந்தால் அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி அந்த இடத்துல அந்த லீஃப் கூட்டமாக இருக்கும், அதை ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கிற லீவ்ஸ் என்னது? பெரிகோனியல் பிராக்ட். ஃபீமேல் லீவ்ஸாக இருந்தால் அந்த லீவ்ஸுக்கு நம்ம என்ன சொன்னோம்? பெரிகீட்டல் பிராக்ட். இதுவே பெரியாந்துங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த பெரியாந்துக்குள்ளே தான் வந்து நம்ம ஆர்கிகோனியா வந்து ப்ரெசண்டாக இருக்குது. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓ, அஃபினிட்டிஸ் இருக்கு. சரி, இது சொல்லிட்டு அடுத்து போகலாம். ஸோ அஃபினிட்டிஸ் ஆஃப் ஜுங்கர்மேனியா சொல்லும்போது சிம்பிள் தாலோடு லைக் பெலியா, ஒரு நிமிஷம், பெலியா, ரிக்ஸியா, மார்கான்ஷியா. அப்போ இதுல பெலியாங்கிற சொல்லும் போதே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இதெல்லாம் வந்து ஹெப்பாட்டிக் ஆக்சிடால வரும்ல. இந்த பெலியா வந்து எதையெல்லாம் ரிசம்பிள் பண்றாங்க? ஜுங்கர்மேனியாஸ்ல வர்ற இந்த பெலியா வந்து நம்ம மார்கான்ஷியல்ஸ்ல வர்ற மார்கான்ஷியல்ஸ் ரிசம்பிள் பண்றாங்க. மார்கான்ஷியல்ஸ்ல வர்றதான் ரிக்ஸியாவும் மார்கான்ஷியாவும். ரிக்ஸேசியா மார்கான்ஷியஸே படிச்சோம்ல. இந்த மார்கான்ஷியல்ஸ் வந்து அதுல எஸ்பெஷலா ரிக்ஸியாவும் மார்கான்ஷியாவும் யார் ரிசம்பிள் பண்றாங்க? பெலியா. எக்ஸ்டர்னலி பார்க்கறதுக்கு. தென் இன்டர்மீடியட் ஃபார்ம்ஸ் லைக்
ஃபோசோம் ப்ரோனியா. இவங்கள வந்து ருடிமெண்ட்ரி லீஃப் டெவலப்மெண்ட் இருக்கு. ருடிமெண்ட்ரி லீஃப் டெவலப்மெண்ட், கம்ப்ளீட் ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் ருடிமெண்டா இருக்கு. ருடிமெண்ட்ரி லீஃப் டெவலப்மெண்ட். ஸோ தாலாய்டு ஃபார்ம்ஸில் வந்து மெயினாக வந்து சிம்பிள் தாலாய்டு ஃபார்ம்ஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, அதில் வந்து ரிக்ஸியாவும் மார்க் ரிசம்பிள் பண்ணுறாங்க எக்ஸ்டர்னலி. அதே மாதிரி சில இன்டர்மீடியட் ஃபார்ம்ஸ், எக்ஸாம்பிள் ப்ரோசோம்ப்ரோனியெல்லாம் இருக்குல்ல, அது வந்து ருடிமெண்ட்ரி லீஃப் டெவலப்மெண்ட் காமிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட இருக்கிற சில அட்வான்ஸ்டு மெம்பர்ஸ் இருக்கு. அவங்க கிட்ட டிஸ்டிங்டா இருக்கிற ஸ்டெம்மு லீவ்ஸ் எல்லாம் இருக்கும், கால்டு லீஃபி லிவர் வேர்ட்ஸ். அப்போ லிவர் வேர்ட்ஸுக்கும் மோசஸுக்கும் இடையில இருக்கிற ஒரு டிரான்சிஷனாகவும் இவங்கள சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அப்படிதான் கன்சிடர் பண்ணாங்க, லிவர் வேர்ட்ஸுக்கும் மோஸுக்கும் இடையில இருக்கிற ஒரு டிரான்சிஷன் மாதிரி இவங்களை கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. மார்க்கான்ஷியஸில் கூட எப்படி எல்லாம் இருக்குன்னா, ப்ரோஸ்ட்ரேட்டா இருக்கு, டோர்சி வென்ட்ரல் கேமட்டோஃபைட் இருக்கு, அதே மாதிரி யூனிசெல்லுலார் ஸ்மூத் வால்டு ரைசாய்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் மார்க்கென்ஷியோட கேரக்டர். அதே கேரக்டர் யார் வந்து நம்ம ஜுங்கர் மேனியல்ஸும் காமிக்கிறாங்க. அது செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குல்ல, அதோட ஸ்ட்ரக்சர்ல பேசிக் ஸ்ட்ரக்சர்ல சிமிலாரிட்டிஸ் இருக்கு. பெரியாந்து ப்ரெசண்டா இருக்கு ஜுங்கர் மேனியல்ஸ்ல, அது வந்து காமன். அது வந்து சில மார்க்கான்ஷியஸ்லும் ப்ரெசண்டா இருக்கு. குரோமோசோம் நம்பர் 9 ஈக்குவல் டு சாரி n ஈக்குவல் டு 9. n மீன்ஸ் டிப்ளாய்டு இல்லை, இவங்க இதை கேமெட்டோஃபைட் தானே, அப்போ எல்லாமே ஹாப்ளாய்டு. n ஈக்குவல் டு 9 தான் பேசிக் குரோமோசோம் நம்பர் சொல்றது. அதுல சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அப்புறம் மார்க்கான்ஷியல வந்து ஸ்போரோஃபைட் டிஃபரன்ஷியேட் இன்டு ஃபுட்டு சீட்டை கேப்சூல். அதே மாதிரி இதுலயும் இருக்காங்க. அங்க வந்து ரிக்ஸியாக்கு கேப்சூல் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் கோசினியாவில் சீட்டா கேப்சூல் ஃபுட்டு கேப்சூல் மட்டும்தான் படிச்சிருக்கு நம்ம. அதே மாதிரி சிமிலரா எலாட்டர்ஸ் ப்ரெசென்டா இருக்கு, அதுவும் ட்ரூ எலாட்டர்ஸ் தான் ப்ரெசென்டா இருக்கு. இன்டர் கேலரி growth ஸ்போரோஃபைட்டுக்கு இடையில வந்து அந்த இன்டர் கேலரி growth சிலதுல ப்ரெசென்டா இருக்கு. இந்த மாதிரி நிறைய ரிசம்பிளன்ஸ் மார்க்கான்ஷியஸ் கூட இது வந்து காமிக்குது. ஒரு வாட்டி இது ரீட் பண்ணுங்க, இப்ப சொன்னது ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு ஒரு தம் போடுங்க. படிச்சிட்டிங்களா? ஓகே. ஆன்சர் பண்ணுங்க.
Jungle manius, the stem usually bears. என்ன ஆன்சர் வரும்? எஸ், ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. 3 rows of leaves சொன்னல, 3 rows of leaves. எஸ், third row of leaves in Jungermanns is called under leaves, அதாவது amphigastrium. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எல்லாரும் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கரெக்ட், இதுவும் சி தான் வரும். பிரமிடல், இந்த எபிக்கல் செல்னு சொல்லும்போது பிரமிடல் வித் 3 cutting faces. வித் 3 cutting faces. Jungermannials are also called acrogyne because எஸ், ஆன்சர் என்ன வரும்? நம்ம அக்ரோகேனே சொல்றதுக்கு ரீசன் வந்து அந்த ஆர்கிகோனியம் ஃபார்மேஷன் இருக்குல்ல. எஸ், அது எப்பிக்கல் செல் இருந்து வர்றதுனால தான் வந்து எப்பிக்கல் செல் தான் அதோட அதில் ஆர்கிகோனியல் ஃபார்மேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதனால ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபைன். நான் பெரிகோனியல் பிராக் நாம் எதில் படித்தோம்? ஆந்திரிடியா. நிறைய பேர் தப்பாக போட்டிருக்கீங்க. ஆந்திரிடியா. பெரிகோனியல் லீவ்ஸ் எதில் படித்தோம்? மேல் பிரான்ச். மேல் பிரான்ச்சில் தான் பெரிகோனியல், ஃபீமேலாக இருந்தால் பெரிகேட்டர். பெரிகோனியல் சொல்லும்போது ஆந்திரிடியா. எஸ், ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் பெரியாந்துன்னு சொல்லும்போது நம்ம ஆர்கிகோனி அதுக்குள்ளே தான் இருக்குன்னு சொன்னோம்ல. அப்போ பெரியாந்து ப்ரொடெக்ட் ஆர்கிகோனியா கரெக்ட். அப்புறம் பெரியாந்து ஓட கீழே எல்லாம் ஃபுல்லாக என்ன இருக்கு? சில சில பிராக்ட் இருக்கு, அதான் பெரிய கீட்டர் பிராக்ட். அப்போ அதோட ஃபியூஷனாக வந்து சேர்ந்தது தான் அந்த பெரியாந்துன்னு சொல்றது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். போத் assertion and a reason true and R correctly explains A. சரி, நமக்கு ஃபோசில் பிரயோஃபைட்ஸை பற்றி படிக்கலாம். ஃபோசில் பிரயோக்ஸை
பற்றி படிக்கும்போது மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப கஷ்டம் ப்ரையோஃபைட்ஸோட ஃபோசிலுங்கிறது வந்து கிடைக்கிறதுக்கு. அதோட ரீசன் என்னன்னா அவங்களுக்கு லிக்னிஃபைடாக இருக்கிற வுட்டு அந்த மாதிரி ஹார்டாக இருக்கிற ஷெல்லு இந்த மாதிரி ஏதாவது வந்தால் தானே நார்மலி நமக்கு அதோட என்ன சொல்கிறது அதோட அந்த லைக் ஃபோசில்ஸ் வந்து நல்லா வந்து ரொம்ப காலத்துக்கு வந்து அழியாமல் அப்படியே கிடைக்கும். ஆனால் இது அப்படி இல்லைல்ல. லீஃப் எல்லாம் வந்து ட்ரை ஆயிருக்குன்னு வச்சுக்கோ பொடி 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 பொடியாக போயிடும். அதனால நமக்கு இது படிக்கிறதுக்கும் இதெல்லாமே கஷ்டம். இருந்தாலும் சில ஃபோசில்ஸ் கிடைச்சிருக்காங்க. அதனால குட்டி டாபிக் தான் இது. அதை பற்றி மட்டும் நமக்கு படிக்கலாம். ஸோ நார்மலி இதோட பிளான் பாடி வந்து இதை பாருங்க ஃபோசில் எவிடன்ஸ் ஆஃப் ப்ரையோஃபைட்ஸ் வர் எம்ப்ளாய்டு ஃபார் இந்த ஃபைலோஜெனி நம்ம எவல்யூஷனரி ஸ்டடீஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பிளான்ஸ் எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க என்ன டெவலப்மெண்ட் வந்திருக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு தான் இது யூஸ் ஆகும். நெசசரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபோசிலை பற்றி சம்டைம்ஸ் நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ ஃபோசில் ப்ரையோஃபைட்ஸ் வச்சு சொல்லும்போது மெயினாக இந்த ப்ரையோஃபைட்ஸில் வந்து டெலிகேட்டான நேச்சர் தான் இருக்குது. அதனால என்ன சொல்லலாம் அதுக்கு வந்து கரெக்டாக அந்த லிக்னிஃபைடு நேச்சர் எல்லாம் கிடையாது. பெரிய பெரிய வாஸ்குலர் டிஷ்யூஸ் எல்லாம் கிடையாது. அதனால வந்து அந்த ஃபோசில்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் கிடைக்கிறதுக்காக. இருந்தாலும் சில ஃபோசில் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. டெவோனியன் பீரியடு கார்போனிஃபரஸ் பீரியடு இந்த மாதிரி சில டைம்ல வந்து சில ஃபோசில் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அப்போ அதுதான் நம்ம இப்ப படிக்க போறோம். ஸோ ஏர்லியஸ்ட் ஃபோசில் ரெக்கார்டு இதுல ரொம்ப பேராகிராஃபா கொடுத்துருக்கேன்னு பார்க்க வேணாம். அந்த ரெட் கலர்ல போட்டது படிச்சா போதும். இருந்தாலும் உங்களுக்கு அது புரியணும்ல. ஃபோசில் பத்தி சும்மா பேர் மட்டும் கொடுத்தா புரியாது. அது என்னங்கிறது அந்த கான்செப்ட் தெரியணும்ல. அதனால தான் இப்படி போட்டேன். பார்த்துக்கோங்க. ஏர்லியஸ்ட் ரெக்கார்டு வெஜிடேட்டிவ் ஃபோசில்ஸ் எடுத்தேன்னா ப்ரையோஃபைட்ஸோட அந்த வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அதோட ஏர்லியஸ்ட் ஃபோசில் எடுத்தேன்னா இந்த மாதிரி லிவர் வேர்ட்ஸோட ரிமைன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. எப்போ அப்பர் டெவோனியன் டைம்ல கிடைச்சிருக்கு. ஓகேவா? அப்பர் டெவோனியன் டைம்ல கிடைச்சிருக்கு. நியூயார்க்ல இருந்து இது வந்து எதோட கிடைச்சிருக்குன்னா பல்லாவிசினஸ் டெவோனிகஸ். பல்லாவிசினஸ் டெவோனிகஸ் பல்லாவிசினஸ் டெவோனிகஸோட நமக்கு இந்த மாதிரி அப்பர் டெவோனியன் பீரியட்ல ஃபோசில் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பல்லாவிசினஸ் சொல்லும்போது அதோட மட்டும்தான் நமக்கு ஆக்சுவலி கிடைச்சதுல நியூமரஸ் ஸ்பீஷிஸ் நிறைய ஸ்பீஷிஸ் இதோட தான் அதிகமாக கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். மெயினாக வந்து பல்லாவிசினஸ் டிவோனிகஸ் தான் டெவோனியன் பீரியட்ல. மற்றது வந்து நமக்கு ஒரு கார்போனிஃபரஸ் பீரியட்லேருந்து ஒரு ப்ளீஸ்டோசின் பீரியடு நம்ம கார்போனிஃபரஸ்லேருந்து ஒரு ப்ளீஸ்டோசின் பீரியட் வரைக்கும் என்ன சொல்ல அந்த ரேஞ்ச் சொல்லலாம். அவ்வளோ வரைக்கும் வந்து இந்த மாதிரி இதோட டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு வந்து மெயினாக வந்து அனக்ரோகைனஸ் இருக்கும். இவங்க வந்து அனக்ரோகைனஸ்னா என்ன இந்த மாதிரி ஆர்கிகோனியா வந்து பாடியோட வேற ஏதாவது பார்ட்ல இருந்து சைடுல இருந்தோ பாடியோட மற்ற பார்ட்ஸ்ல இருந்து ஆர்கிகோனியா டெவலப் ஆகும். டிப்ல இருந்து கிடையாது. எபிகல்ஸ்ல இருந்து அக்ரோகைனஸ் சொல்லும். டிப்ல இருந்து ரேதர் தான் டிப் இல்லாம மற்ற ஏதாவது போர்ஷன்ல இருந்து ஆர்கிகோனியா டெவலப் ஆகும். அதுதான் வந்து அனக்ரோகைனஸ். அப்போ இது ஒரு அனக்ரோகைனஸ் டைப் தான். அப்போ ஜுங்கர் மேனல்ஸ் ஆக்சுவலி வந்து அக்ரோகைனஸ் இருக்கு அனக்ரோகைனஸ் இருக்கு. அக்ரோகைனஸ்ல வர்றதான் நாம இப்போ படிச்ச ஃப்ருலேனியா அதே மாதிரி நம்ம பெலியெல்லாம். ஓகேவா? அனக்ரோகைனஸ்னா என்னது அது வந்து டிப்பில் இருந்து வர்றதில்ல ஆர்கிகோனியா மற்ற பார்ட்ஸ்ல இருந்து வர்றது. அந்த மாதிரி அனக்ரோகைனஸ் ஜுங்கர் மேனியல்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த பல்லாவிசினேட்ஸ்ங்கிற ஃபோர்ஸ்ல. லிவிங்கா இருக்கிற சில பிரயோஃபைட்ஸ் கூட இவங்களுக்கு ரிசம்பிளன்ஸ் இருக்காங்க. அதனால தான் நாம இது பிரயோஃபைட்ஸோட ஒரு ஃபோர்ஸ்ல வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சருங்கிறது வந்து இதுல வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் நமக்கு சுத்தமா கிடைக்கல. அதே மாதிரி வெஜிடேட்டிவ் ஃபீச்சர் வந்து சொல்லும்போது இது வந்து க்ளோஸ்லி ரிலேட்டட் டு அனக்ரோகைனஸ் ஜுங்கர் மேனியல்ஸ். அப்போ ஆர்கிகோனியாங்கிறது என்னது பாடியோட சைட்ல இருந்து வேற ஏதாவது சைட்ல இருந்தெல்லாம் வந்து ராதர் தான் டிப்ல இருந்து வர்றது. அப்போ பல்லாவிசினஸ் டெவோனிகஸ்ங்கிறது அப்பர் டெவோனியன் பீரியட்ல வந்தது. ஏர்லியஸ்ட் ரெக்கார்ட் பார்த்தா நமக்கு இந்த மாதிரி இவங்களோட எல்லாம் தான் வந்து நமக்கு அதிகமாக ஸ்பீஷீஸ் கிடைச்சிருக்கு. ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்து நமக்கு அதை பற்றி படிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் கிடைக்கல. அக்ரோகைனஸ் ஜுங்கர் மேனியல்ஸ் கூட ரொம்ப ரிசம்பிளன்ஸ் காமிக்கிறாங்க.
தென் சொன்னால பல்லாவிசினைட்ஸோட மற்ற ஸ்பீஷீஸ் எல்லாம் எடுத்தா ஒரு டெவோனின்னு சொல்ல முடியாது. கார்போனிஃபரஸ்ல இருந்து ஒரு ப்ளீஸ்டோசின் டெபாசிட்ஸ் வரைக்கும், அது வரைக்கும் இருக்கிற டெபாசிட்ஸ் நம்ம எடுத்து பார்த்தா, இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிற டெபாசிட்ஸ் ஃபுல்லா எடுத்து பார்த்தா அதுல இந்த மாதிரி பல்லாவிசினைட்ஸோட மற்ற ஸ்பீஷீஸும் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அப்ப இப்ப இருக்கிற லிவிங்கா இருக்கிற பயோஃபைட்ஸ் கூட நல்லா வந்து இவங்க வந்து ரிசம்பிளன்ஸ் காமிக்கிறாங்க. அது எந்த ஜெனிரான்னு கேட்டா இப்ப இருக்கிற பல்லாவிசீனியா ஜெனிரா இல்லைன்னா மெட்ஸ்கெரியா இல்ல ட்ரோபியா போசோம்ப்ரோனியா இந்த மாதிரி இருக்கிற மற்ற பிளான்ஸ் கூட ஆக்சுவலி இவங்க என்ன காமிக்கிறாங்க, ரிசம்பிளன்ஸ் காமிக்கிறாங்க. அடுத்து பாருங்க டயட்டேரியா. டயட்டேரியான்னு சொல்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹெப்பாட்டிக் ஃபோசல்ஸ் தான். இது வந்து கிரெட்டேஷியஸ் எராவில இருந்தா நமக்கு இந்த இந்த மாதிரி ஒரு ஃபோசல் டைப் கிடைச்சது. அந்த காலத்துல வந்து ஃபார்ம் ஆன ஒரு ஃபோசல் தான் இது. ஸோ இது வந்து நம்ம ஜுங்கர் மேனியல்ஸ் கூட ரெசம்பிளன்ஸ் காமிக்குது. டயட்டேரி டயட்டர்ச்சியா. ஸோ இது வந்து கிரெட்டேஷியஸ் பீரியட்ல இருக்கிறது. ஜுங்கர் மேனியல்ஸ் கூட இப்போ இருக்கிற ஜுங்கர் மேனியல்ஸ் கூட ரிசம்பிளன்ஸ் காமிக்குது. அடுத்து ஒரு ஹெப்பாட்டிக் ஆப்சிடா தான் வந்து நைடிட்டா லான்சியோலாட்டா, இல்ல நைடிட்டானே சொல்லலாம். ஜஸ்ட் நைடிட்டா ஸ்பீசிஸ்னே நமக்கு சொல்லலாம். ஸோ இது எப்படின்னா வந்து இப்போ இருக்கிறதுல ஒரு வெல் நான் பிரயோஃபைட்ஸ்னு சொன்னா இவங்க தான் நைடிட்டா ஸ்பீஷிஸ் தான். இதில் நைரிட்டா லான்சியோ லேட்டா வந்து டிஸ்கிரைப் பண்ணது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் இருக்கும்ல, அது டிஸ்கிரைப் பண்ணது வந்து ஹாரிஸ். அப்பர் ட்ரையாசிக் பீரியட்ல தான் வந்து இங்கிலாந்துல இருந்து தான் நமக்கு இது கிடைச்சாங்க. இதோட ஸ்போர்ஸ் எடுத்து பார்த்தோன்னா எது கூட க்ளோசஸ்ட் ரிசம்பிளன்ஸ் இருக்கு, இப்போ இருக்கிற மார்கான்ஷியல்ஸ் இருக்குல்ல, மார்கான்ஷியஸ் அண்ட் ஸ்வீரோ கார்பெல்ஸ், இது கூட ரிசம்பிளன்ஸ் காமிக்கிறாங்க. ஓகேவா. தென் இதோட ஸ்போர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் பார்க்கும்போது இவங்க வந்து யூனிசெல்லுலார் ரைசோயிட்ஸ் இதில் இருக்கு. அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா மார்க்கென்ஷியல்ஸ் கூட இவங்க ரிசம்பளன்ஸ் காமிக்குதா. அப்போ அதோட சில கேரக்டர்ஸ் இருக்கும்ல. அப்போ ஆமால மார்க்கேன்ஷியல்ஸோட கேரக்டர்ல வந்து இன்டர் கேலரி வராது இல்லை, அது நம்ம ஆந்தசரோடப்சிரோட தானே வரும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் படிச்சோம்ல, ஒரு நிமிஷம். லெட் மீ செக். நம்ம ரிசம்பிளன்ஸ்ல ஐயோ இந்த பாயிண்ட் ஆக்சுவலி தப்பு. நம்ம மார்கான்ஷியல்ஸ்ல இன்டர் கேலரி growth வராதுல்ல. ரிசம்பிளன்ஸ் டு நம்ம ஜுங்கர் மேனியல்ஸ்ல இது வராது. இன்டர் கேலரி growth எதுல வரும்னு சொல்லுங்க. இன்டர் கேலரி growth எதுல வரும்? பிகாஸ் இந்த ரிசம்பிளன்ஸ்ல இது வராது. இன்டர் கேலரி growth எதுல வரும்? நம்ம கிளாசிபிகேஷன்ல படிச்ச போது படிச்சிருக்கேன். எதுல வரும்? ஆ ஹோன்வேர்ட்ஸ்ல வரும். ஏன்டா யாருமே சொல்லல அது. நான் இப்ப இந்த ரிசம்பிளன்ஸ் பார்த்த போது தான் ஞாபகம் வந்தது. ஜுங்கர் மேலியன்ஸோட ரிசம்பிளன்ஸ்ல இன்டர் கேலரி வராது. நான் இந்த இது பார்க்கல. ஆக்சுவலி நான் டெக்ஸ்ட்ல இருந்து தான் எடுக்கிறேன், நம்மளோட ஒரு மெயின் டெக்ஸ்ட்ல இருந்து தான் எடுக்கிறேன். அப்போ அதில் மறுபடியும் அதை செக் பண்ணோம். ஓகேவா, இன்டர் கேலரி growth வராது. அது ஹோன்வேர்ட்ஸில் வரும். மற்றதெல்லாம் கரெக்ட் தான். ஃபூட்டை சீட்டை பார்த்ததெல்லாம் கரெக்ட் தான். ஓகே. ஒருத்தர் சொல்ல சும்மா உட்காருங்க, அது அந்த பாயிண்ட் என்னன்னு என்கிட்ட கேட்கணும்ல. நான் இப்போ இதுக்கு இந்த ரிசம்பிளன்ஸ் இது கேட்டப்போ தான் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு யோசிச்சேன். ஓகே. நான் உங்களுக்கு கொடுக்கும்போது நோட்டில் அது கொடுக்கல, நான் கரெக்ட் பண்ணிட்டு கொடுக்குறேன். சரி. ஸோ இப்போ நம்ம என்ன படித்தோம்? எஸ், மார்க்கேன்ஷியல் ரிசம்பிள்ஸ் இது வந்தபோது அது ஞாபகம் வந்து. எஸ், மார்கான்ஷியல வந்து மார்கான்ஷியல்ஸ் இப்போ இருக்கிற ஸ்வீரோ கார்பைல்ஸ் இருக்குல்ல, அந்த மார்கான்ஷியல்ஸ் கூடயும் ஸ்வீரோ கார்பைல்ஸ் கூட ரிசம்பிளன்ஸ் காமிக்கிறது வந்து நைடிட்டா நைடிட்டா ஸ்பீஷஸுக்கு வந்து ரிசம்பிளன்ஸ் இருக்கு. அப்போ இந்த நைடிட்டா லான்சியோலைட்டை பத்தி யார் சொன்னாங்க? ஹாரிஸ் தான் சொன்னாங்க. அப்பர் ட்ரையாசிக் பீரியட்ல இங்கிலாந்துல இருந்து இவங்க கலெக்ட் பண்ணாங்க. தென் இதோட டைப்ஸ் வந்து பார்க்கும்போது, டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் வந்து பார்க்கும்போது யூனி செல்லுலார் ரைசோய்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம மார்க்கான்ஷியல படிச்சிருக்கோம்ல, அப்ப அதெல்லாம் கரெக்ட். யூனி செல்லுலார் ரைசோய்ட்ஸ் இருக்கு. நேச்சர் ஆஃப் ஆர்கிகோனி அண்ட் கேப்சூல், இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி இருக்கும், லிவர் வேர்ட்ஸ் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற ஜீனஸா இருக்கிற அது வந்து எதுல வரும்? ஸ்வீரோ கார்பெல்ஸ்ல வர்றது.
ஸ்பீரோ கார்பரேட்ஸ்ல வர ரியலா. அது கூட இவங்க வந்து என்ன சொல்றாங்க, சிமிலரா இருக்கிற சென்டரே கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து காமிக்கிறாங்க. அப்போ நம்ம டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் சொல்லும்போது யூனிசெல்லார் ரைசோயிட்ஸு, அந்த ஆல்கிகோலியோட நேச்சரு, அதே மாதிரி கேப்சியூல்ஸு, இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, நைடிட்டாங்கிறது வந்து லிவர் வேர்ட்ஸ்ல வந்ததா இருக்கும். இப்போ இருக்கிற லிவர் வேர்ட்ஸ் கூட தான் மோஸ்ட்லி சிமிலரா இருக்குன்னு காமிக்கிறாங்க. அதுவும் எஸ்பெஷலி ஸ்பீரோ கார்பெல்ஸ்ல வர ரியலா கூட சிமிலாரிட்டிஸ் காமிக்கிறாங்க. ரியலா இப்போ இருக்கிறது லிவிங்கா இருக்கிற ஜெனஸ். ஆனா இதுவே வந்து நம்ம ஷஸ்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா, இவங்களோட வெஜிடேட்டிவ் ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, அது வந்து கேலோபிரைல்ஸ் கூட, வெஜிடேட்டிவ் ஃபீச்சர் வந்து கேலோபிரைல்ஸ் கூட என்ன காமிக்குது, க்ளோசர் ப்ராக்சிமிட்டி காமிக்குது, ரெசம்பிளன்ஸ் காமிக்குது கேலோபிரைல்ஸ் கூடங்கிறது ஷஸ்டர் சொன்னாங்க. இந்த ரெட்டில் போட்டது மட்டும் நீங்கள் அவ்வளோ படிச்சா போதும், அதுக்கு மேலே வேணாம். ஓகேவா? இந்த அளவு சொல்லும்போது அது என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக சொல்கிறேன். அடுத்தது என்னன்னா ஃபோசில் பயோஃபைட்ஸ்ல மார்கான்ஷியோலைட்ஸ். மார்கான்ஷியோலைட்ஸ். ஓகேவா? அப்போ மார்கான்ஷியோட ஏதோ கேரக்டர் கூட, அதனால தான் அந்த பேர் கொடுத்துருக்கோம் அவங்க மேபி. அந்த ஃபோசிலுக்கு நாம தானே பேர் கொடுக்குறோம். இப்போ மார்கான்ஷியல்ஸோட ஏதோ கேரக்டர் கூட இருக்கும்ல, ரிசம்பிளன்ஸ் இருக்கும். பாருங்க, சிமிலாரிட்டி இன் ஏர்போர்ஸ். மார்கான்ஷியல நம்ம என்ன படிச்சோம், இந்த மாதிரி ஏர்போர்ட்ஸ் வந்து ப்ரெசென்டா இருக்குன்னு படிச்சோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சிமிலாரிட்டிஸ் இவங்களுக்கும் இருக்காங்க. ஸோ இது வந்து என்னது, லோவர் கிரிட்டேஷியஸ் பீரியட்ல தான் வந்து இந்த மாதிரி ராக் ஆஃப் சென்ட்ரல் மொண்டானால தான் வந்து இந்த இதை பற்றி நம்ம பார்த்தாங்க, அதை டிஸ்கிரைப் பண்ணாங்க. அதே மாதிரி மார்கான்ஷியஸ் போரோசஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, போரோசஸ். இது வந்து ஜொராசிக் பீரியடோட டெபாசிட்டாக தான் நமக்கு கிடைச்சது. அண்ட் இது மெயின்லி வந்து ஏர்போர்ஸோட கேஸ்ல எல்லாம் வந்து மார்கான்ஷியல்ஸை வந்து நல்லா ரிசம்பிள் பண்ணுது. லோவர் கிரெட்டேஷியஸ்ல சென்ட்ரல் மொண்டானில இருந்து நமக்கு கிடைச்சது. அதே மாதிரி ஜொராசிக் டெபாசிட்டா இந்த போரோசஸ்ங்கிற ஸ்பீஷிஸ் வந்து நமக்கு கிடைச்சது. மார்கான்ஷியல்ஸ் கூட அதோட ஏர் போர்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்ல ரிசம்பிளன்ஸ் காமிக்குது. அடுத்து தாலோய்டு பிரையோஃபைட். தாலோய்டு பிரையோஃபைட் என்ன, தால ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கிறது, பெர்ஃபெக்ட் ரூட்டர் அதெல்லாம் இல்லை. அப்போ அந்த மாதிரி சில தாலோய்டு பிரையோஃபைட்ஸ் வந்து நம்ம அப்பர் ட்ரையாசிக் பீரியட்ல சவுத் ஆப்பிரிக்கில இருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் அண்ட் ஷேட்ஸுங்கிற இந்த ஒரு கேட்டகரியில் தான் போட்டிருக்காங்க. அந்த ஒரு ஜீனஸ் எல்லாம் நம்ம போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி அது அப்பர் ட்ரையாசிக் பீரியட்ல சில தாலோய்டு பிரையோஃபைட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் இதில் வந்து ரிக்ஸியோப்சிஸ். ரிக்ஸியோப்சிஸ் இவங்க வந்து ரொசெட் ஷேப்டு, அதாவது கூட்டம் கூட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு பிரையோஃபைட்டிக் தாலஸ் தான். இது வந்து ஜுராசிக் பீரியட்ல ஸ்வீடன்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுல வர்றது, ஹெப்பாட்டோஃபைட், அதாவது நம்ம மார்கான்ஷியோஃபைட் லிவர் பேர்ட்ஸ்னு படிச்சோம்ல, அதுல வர்ற ஃபோர்ஸஸோட கேட்டகரி தான் இதெல்லாம். அடுத்து பாருங்க, இப்போ நம்ம சொன்ன அந்த ரொசெட் ஷேப்டு தாலஸ் இருக்கு. இது நாம சம்டைம்ஸ் இந்த டெக்கான் இன்டர்ட்ராப் அண்ட் பெட்ஸ்ல இருந்து, அதாவது ராக்கோட அந்த லேயர்ஸ் தான் சொல்றாங்க, டெக்கான் லேயர்ஸ், அங்கே இருக்க ராக் லேயர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு கனால் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரெண்டு லாக்குக்கு இடையில சாண்ட்விச் இருக்குல்ல, ரெண்டு லாக்கு அதுக்கு இடையே ராக் இருக்கு, அதுக்கு இடையில அந்த சாண்ட்விச், அதான் இன்டர்ட்ராப்னு சொல்றது. அந்த மாதிரி இன்டர்ட்ராப் அண்ட் பெட்டுக்கு இடையில இந்த மாதிரி ரொசெட் ஷேப்டா இருக்கிற ஆஹ், அதுக்கு சிமிலரா இருக்கிறது வந்து ஃபோர்ஸஸ் நமக்கு கிடைச்சிருக்காங்க. எங்க இந்தியால. இதெல்லாம் வந்து நம்ம இதுல போட்டிருக்கோம், மாடர்ன் ஜீனஸா இருக்கிற ரிக்ஸியால போட்டிருக்கோம். அப்போ இங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, பல்லாவிசனஸ் கிடைச்சது, டிவோனிகஸ், பல்லாவிசனஸ் டிவோனிகஸ் டெவோனியன் பீரியட்ல இருந்து கிடைச்சதுன்னு சொன்னால அது. அதே மாதிரி பல்லாவிசனஸ் கிட்ஸ்டோனி, இது எங்க இருந்து கிடைச்சிருக்கு, கார்போனிஃபரஸ் பீரியட்ல. கார்போனிஃபரஸ் பீரியட்ல அந்த டைம்ல இருக்கிறதா அதோட ஃபோசில் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று சொன்னோம், நைடிட்டா லான்சியோலேட்டா. அதோட ஸ்ட்ரக்சர் தான் இது, வேணா படிச்சுக்கோங்க. பாருங்க, கேமெட்டோஃபைட் மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு, ஸ்போரோஃபைட் மாதிரி கிடைச்சிருக்கு, ஜெம்மே கப் மாதிரி இருக்கு. அப்ப அதனால நமக்கு என்ன சொல்லலாம், இதெல்லாம் ஒரு பிரையோஃபைட்டோட தான் இருக்கணும். அதோட இதெல்லாம் இவல்யூஷன் வந்து இப்போ இருக்கிற நல்ல பெட்டரா இருக்கிற பயோஃபைட்ஸ் இருக்கலாம் நமக்கு சொல்லலாம். இதெல்லாம் பிரையோஃபைட்ஸோட இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நமக்கு அது சிமிலரா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் அதோட போர்சஸ் தான் சொல்லலாம். அப்புறம் ஆந்தோசொரோஃபைட்டா. ஆந்தோசொரோட்டோஃபைட்டா, ஃபோசில் ஆந்தோசொரோட்டோஃபைட்டா, இது வந்து ஹோன் வேர்ட்ஸ். இதில் நமக்கு அவ்வளோ எல்லாம் கிடைக்கல, அவ்வளோ பெரிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இதுல இருந்து நமக்கு கிடைக்கல.
சிலது வந்து என்ன கிடைச்சிருக்காங்க, ஹோன்வேர்ட்ஸோட ஸ்போர்ஸ் இருக்குல்ல, அது வந்து அந்த மாதிரி ரிசம்பிளன்ஸ் இருக்குது நமக்கு கிரெட்டேஷியஸ் பீரியட்ல கிடைச்சிருக்கு நார்த் அமெரிக்கையில இருந்து. அதே மாதிரி இதோட ஸ்போர்ஸ் வந்து ட்ரைலேட்டா இருக்கும். ட்ரைலேட்னா என்ன இருக்கும், நீங்க இப்படி பார்த்துருக்கும், இப்படி இருக்கும்ல ஸ்போர்ஸ், இந்த மாதிரி த்ரீ மாதிரி செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது அந்த மாதிரி ட்ரைலைட்டா இருக்கும், சர்க்குலரா இருக்கும், ஒரு டிஸ்டிங்க்ட் சிங்குலம் இருக்கும். டிஸ்டிங்க்ட் சிங்குலர்னா வந்து எப்படி சொல்றது, ஒரு திக்கனிங் மாதிரி, இதோட அவுட்டர் கவரிங்ல வந்து ஒரு திக்கனிங் மாதிரி. நாம வந்து ஸ்கல்ப்சரிங் மாதிரி எல்லாம் படிச்சிருக்கோம்ல, டயாட்டம்ஸோட அவுட்டர் வால்ல எல்லாம், ஆல்கேல எல்லாம் டயாட்டம்ஸோட அவுட்டர் வால்ல ஸ்கல்ப்சர் மாதிரி இருக்கும் டிசைன், அந்த மாதிரி ஒரு திக்கனிங் பேண்ட் மாதிரி இருக்கும் அவுட்டர் கவரிங்ல. அந்த மாதிரி சிங்குலம் ப்ரெசென்டா இருக்கு. வேரியல் ஆர்னமெண்டேஷன், அதான் இப்போ சொன்னது, வேரியல் ஆர்னமெண்டேஷன் ப்ரெசென்டா இருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு யாரு கூட கம்பேர் பண்ணலாம், இப்போ இருக்கிற மாடர்ன் ஹோன்வேர்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணலாம். இப்போ இருக்கிற மாடர்ன் ஹோன்வேர்ட்ஸ்ல இருக்கிற ஜீனஸ் கூட கம்பேர் பண்ணலாம். எந்த ஜீனஸ், ஸ்பீரோகார்பஸ். அப்ப இந்த ட்ரைலேட்டு, சர்க்குலர், டிஸ்டிங்க்ட், சிங்குலர் இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ இருக்கிற ஸ்பீரோகார்பஸோட ஹோன்வேர்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து நமக்கு ஆந்தோசெராடாப்ஸ்ல ஃபோசில்ஸ் கிடைச்சிருக்கு. இதில் இவ்வளோ தான் இருக்கு, நமக்கு அவ்வளோ பெரிய ரிப்போர்ட்ஸ் வந்து கிடையாது. தென் கமிங் டு ஃபோசில் பிரையோஃபைட்டா. ஓகேவா, ஃபோசில் பிரையோஃபைட்டா சொல்லும்போது இதுக்கும் வந்து நமக்கு அவ்வளோ வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, லெஸ் இன்ஃபர்மேஷன் தான். ஹெப்பாட்டிக் ஆப்சிடல் தான் நமக்கு அதிகமாக வந்து, அது ஒரு கொஸ்டின் கேட்குற ஏரியா. ஹெப்பாட்டிக் ஆப்சிடல் தான் அதிகமாக கிடைச்சிருக்காங்க. ஓகேவா, இதில் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா சில லீஃபி ஷூட் இருக்குல்ல, அதோட எல்லாம் இம்ப்ரெஷன்ஸ். அப்போ இந்த ஃபோசில் பிரையோஃபைட்டில் வரதா மியூசைட்ஸ் பிளிமேட்டஸ். மியூசைட்ஸ் பிளிமேட்டஸ் அது வந்து இதில் வரும், ஃபோசில் பிரையோஃபைட்டில் வர்றது. இது வந்து லோவர் கார்போனிஃபரஸ் பீரியடில் அந்த ஒரு ஏஜில் தான் வந்து நமக்கு இதை பற்றி கிடைச்சிருக்காங்க, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம். ஸோ இதில் எப்படின்னா வந்து நம்ம பிரையோஃபைட்ஸ் எப்படி வந்து பிரையோஃபைட் நம்ம சொல்ல முடியும்னா வந்து ஒரு ஆக்சிஸ் இருக்கு, அதில் ஹெலிக்கலி அரேஞ்சா இருக்கிற லீவ்ஸ் இருக்கு, செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆகட்டும், அதோட ஸ்போரோஃபைட் ஆகட்டும், இல்லை கேப்சியூல் ரைசோயிட்ஸ், இதெல்லாம் வந்து வேர் நாட் அசோசியேட்டட் வித் கேமட்டோஃபைட்டிக் பிளான்ட். பாருங்க, அதோட கேப்சியூல்ஸ் அதே மாதிரி செக்ஸ் ஆர்கன்ஸ் ரைசோயிட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற செல்லதெல்லாம் கேமட்டோஃபைட்டிக் பிளான்ட் கூட அசோசியேட்டட் கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு செப்பரேட் ஸ்போரோஃபைட்டோட ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கலாம். அப்போ செவரல் ஸ்பீஷீஸ் ஆஃப் மியூசைட்ஸ் வந்து நம்ம வந்து அப்பர் கார்போனிஃபரஸ் பீரியட்ல அங்கிருந்து தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பிரான்ஸு, ஆமாம் ஓகே, பிரான்ஸ் அண்ட் ட்ரையாசிக் ஆஃப் ஏஷியா. ஓகேவா, இதுல என்ன படிக்கணும்னு சொல்றேன், இது ரொம்ப டீட்டெயிலாக நீங்க போக வேண்டாம். மியூசைட்ஸ் பிளிமேட்டஸ், ஓகேவா, அதோட லீஃபி ஷூட் இருக்குல்ல, அதோட இம்ப்ரெஷன் கிடைச்சிருக்கு. எப்போ கிடைச்சிருக்கு, லோவர் கார்போனிஃபரஸ் ஏஜ்ல அந்த டைம்ல இருந்ததா வந்து நமக்கு அதோட இம்ப்ரெஷன் கிடைச்சிருக்கு. ஆனா ஃபுல்லா அதோட இப்போ ஸ்போரோஃபைட்டு லீவ்ஸ், ஹெலிக்கலி அரேஞ்சட் லீவ்ஸ் வந்து பிரசென்டா இருக்கு. இது இல்லாம ஸ்போரோஃபைட்டு செக்ஸோர இது ஃபுல்லா எல்லாம் நமக்கு கிடைக்கல. ஒரு கேமெட்டிக் பிளான்ட் கூட அசோசியேட்டா ஃபுல்லா நமக்கு டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்கல. ஓகேவா, அப்பர் கார்போனிஃபரஸ்ல வந்து மியூசைட்ஸோட செவரல் ஸ்பீஷிஸ் கிடைச்சிருக்கு. மியூசைட் பிளிமேட்டஸ் வந்து லோவர் கார்போனிஃபரஸ்ல, அப்பர் கார்போனிஃபரஸ்ல மியூசைட்ஸோட மற்ற செவரல் ஸ்பீஷிஸ் கிடைச்சிருக்கு. அவ்வளோ போதும். தட்ஸ் enough. அடுத்தது பாருங்க, நியூபர்க். நியூபர்க் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. எதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டென்சிவ் மாஸ் ஆஃப் ஃப்ளோரா. மாசஸ் இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாசஸ், அதோட ஒரு எக்ஸ்டென்சிவ் ஸ்டடியே வந்து நடத்திருக்காங்க. அதில் நியூபர்க் தான் வந்து இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்க, பெர்மியன் ராக்ஸ் ஆஃப் சைபீரியா. அங்கே இருந்தாலும் ஒரு 6 ஐடென்டிஃபைடு ஜெனியரை கிடைச்சிருக்கு இதோட. இன்ஷியா, சலேரினா, அதே மாதிரி அஸ்கேச்சியா, போலிசோரியா, பேஜ்டேரியா அண்ட் புச்சியா. இந்த மாதிரி ஒரு 6 ஐடென்டிஃபைடு ஜெனியரை வந்து நியூபர்க் வந்து இது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இவங்களை வந்து எதுல கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, பிரையல்ஸ்ல கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பிரையல்ஸோட 3, புரோட்டோஸ்பாக்னம், வாரண்டாங்குலேரியா, ஜுங்காஜியா. இதுல வந்து நம்ம இதை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 6 ஜெனரா வந்து இந்த பிரையல்ஸ்ல இந்த 3 கேட்டகரியில வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நியூ ஆர்டர்ல போட்டிருக்காங்க, என்னது அது, புரோட்டோஸ்பாக்னைட்ஸ். ஸோ these 6 genera placed under the Bryels. அந்த 3 பிரைல்ஸ் இங்க தான் கொடுத்துருக்காங்க டு a நியூ ஆர்டர். அதுக்கு ஒரு நியூ ஆர்டர் போட்டிருக்காங்க, புரோட்டோஸ்பாக்னைல்ஸ்னு சொல்லிட்டு.
அப்போ நியூபர்கு மோசஸ் ஃப்ளோரை வந்து அதிகமாக கண்டுபிடிச்ச நியூபர்கு 6 ஜெனியரா வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த 6 ஜெனியரையும் வந்து நம்ம பிரையல்ஸ்ன்ற கேட்டகரியில் போட்டிருக்கோம். அவங்களையெல்லாம் ஒரு நியூ ஆர்டரில் போட்டிருக்கோம். அதுதான் புரோட்டோஸ்வாக்னைல்ஸ். ஸோ அதில் இந்த புரோட்டோஸ்வாக்னம்னு சொன்னால அது ஒரு ஜீனஸ். ஸோ இது வந்து இப்போ இருக்கிற ஸ்வாக்னத்து கூட ஒரு என்னது ஒரு சிமிலாரிட்டி காமிக்குது. இப்போ இருக்கிற ஸ்வாக்னத்து கூட இந்த புரோட்டோஸ்வாக்னம் வந்து ஒரு சிமிலாரிட்டிஸ் காமிக்குது. ஆனால் மிட்ரிபிள் வந்து சிமிலாரிட்டிஸ் இல்லை, எக்ஸப்ட் ஃபார் த மிட்ரிப், மற்றது எல்லாத்துலேயும் வந்து ஒரு சிமிலாரிட்டிஸ் காமிக்குது. அடுத்தது இக்னாட்டோ 1919 வந்து இந்த மாதிரி கேமெட்டோஃபைட் மோசஸோட எல்லாம் ப்ரிசர்வ், நம்ம இப்போ படிக்கிறது பிரையோஃபைட்டை தானே, இப்போ மோசஸோட எல்லாம் வந்து வெல் ப்ரிசர்வ்டா இருக்கிற கேமெட்டோஃபைட்ஸோட எல்லாம் இந்த மாதிரி என்னது கேமெட்டோஃபைட் இருக்கிற மாதிரி அதோட ஃபோசில்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்போ அப்பர் பெர்மியன் பீரியட்ல. இது வந்து இந்த மாசஸ் இந்த கேமெட்டோஃபைட்ஸ் எல்லாம் வந்து எது கூட வந்து சிமிலாரிட்டிஸ் காமிக்குது. டைக்ரானெல்ஸ், போட்டியல்ஸ், இப்போ இருக்கிற ஃபியூனேரியல்ஸ், லியூகோடாண்டைல்ஸ், ஹிப்னேல்ஸ், இந்த மாதிரி இருக்கிற மாடர்ன் ஃபார்ம்ஸ் கூட இவங்க ஒரு சிமிலாரிட்டிஸ் காமிக்குது. இதை வச்சு நமக்கு கம்பேர் பண்ணலாம். இவங்க ஒரு கைண்ட் ஆஃப் என்னது கேமெட்டோஃபைட்டு மாசஸ்ல வர்றதாங்கிற மாதிரி நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ணிக்கலாம். இப்போ இக்னாட்டோ வந்து வெல் ப்ரிசர்வ்டு கேமெட்டோஃபைட்ஸை பற்றி எல்லாம் இந்த மாதிரி ஸ்டடி பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃபோசில்ஸை பற்றி. மோசஸோட ஓகேவா, அது அப்பர் பெர்மியன் பீரியட்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ இருக்கிற ட்ரைக்ரானல்ஸ், போர்டியல்ஸ், ஃபியூனரைல்ஸ், லியூகோடாண்டைல்ஸ் அண்ட் ஹிப்னைல்ஸ் அதோட சிமிலாரிட்டிஸ் காமிக்குது. அடுத்த ஒரு வெல் ப்ரிசர்வ் இந்த மாதிரி பேர் இருக்கிறது நீங்க அதிகமாக படிக்கணும், நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கணும். மர்சேரா மர்சேரியா ஆகஸ்டிகா, இது ஒரு வெல் ப்ரிசர்வ்டு மோசஸோட என்னது ஃபோசில் தான். இது யாரு டிஸ்கிரைப் பண்ணாங்க? ஸ்மூத் அண்ட் டேயர் தான் டிஸ்கிரைப் பண்ணாங்க. இது அண்டார்டிக்கில இருந்து தான் வந்து அந்த மாதிரி பெர்மியன் பீரியட்ல அந்த டைம்ல இருந்ததாங்கிற மாதிரி அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு டெலிகேட்டான ஆக்சிஸ் இருக்கு, ஹெலிக்கேரி அரேஞ்சா இருக்கிற லீவ்ஸ் இருக்கு, மிட்ரிப் இருக்கு, ரைசோயிட்ஸ் இருக்கு. பட் இதுல வந்து நம்ம வந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரோ இல்ல நம்ம வந்து ஸ்போரோஃபைட்டோ இதெல்லாம் வந்து நம்ம அவ்வளோ வந்து இதுல பார்க்கல. ஸோ இது எது கூட வந்து அஃபினிட்டினா பிரைடே, இப்போ இருக்கிற அந்த பிரைல்ஸ்னு சொன்னால பிரைடே கூட ஒரு எக்ஸ்டர்னல் மோர்ஃபாலஜி அதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் சஜஸ்ட் பண்ணணும். இப்போ இருக்கிற பிரைடே கூட அஃபினிட்டி இருக்கு. அப்போ நீங்க படிக்கும்போது இப்படிதான் படிக்கணும். மியூசரே ஆகஸ்டிக்கா வந்து பிரைடே கூட அஃபினிட்டி இருக்கு. இது சொன்னது வந்து ஸ்மூத் அண்ட் டெய்லர், அது மெயின், இதான் அதோட மெயின் பாயிண்ட். அதே மாதிரி செவரல் கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்காங்க. மீசோசோயிக் எரையில இருந்தெல்லாம் கிடைச்சிருக்காங்க. அந்த டைம்ல இருந்த கம்ப்ரஷன் ஃபோர்ஸஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜுராசிக் பீரியட்ல ஓகேவா. அப்போ பாருங்க, செவரல் கம்ப்ரஷன் ஃபோர்ஸஸ் ஆஃப் ட்ரூ மாசஸ், இது அவ்வளோ பெரிய பாயிண்ட்ல. கம்ப்ரஷன் ஃபோர்ஸஸ் ஆஃப் ட்ரூ மாசஸ் ஹேவ் பீன் டிஸ்கிரைப்டு ஃப்ரம் த மீசோசோயிக், ஆஃப் விச் ட்ரைகோசியம் அண்ட் யோரக்கிலியா ஃப்ரம் ஜுராசிக் ஆஃப் த புரேஜா பேசின் அண்ட் ரஷ்யா. அந்த அதெல்லாம் படிக்கணும் இல்லை, இந்த பேரெல்லாம் படிக்கணும் இல்லை. இதுல வந்து ட்ரைகோசியம் அண்ட் யோரக்கிலியா வந்து ஜுராசிக் டைம்ல கிடைச்சிருக்கு, அது மட்டும் மட்டும். தென் ப்ராப்ளமேட்டிக் ஃபோசில், இது நான் உங்ககிட்ட படிக்கணும்னு சொல்ல, இது நான் என்னன்னு சொல்றேன். சில ஃபோசில் வந்து நமக்கு பிரையோஃபைட்ஸா டெரிடோஃபைட்ஸா ஜிம்னோஸ்பர்ம் எதுவுமே தெரியாத மாதிரி சில கன்ஃபியூஷனா இருக்கிற ஃபோசில்ஸ் இருக்கு. நான் சும்மா படிச்சுட்டு போறேன், நீங்க ஒன்று ரீட் பண்ணா போதும். படிக்கணும்னு நான் வந்து அவ்வளோ டீட்டெயில் சொல்ல மாட்டேன், ஓகேவா. ஸோ இது வந்து என்னன்னு வந்து லோவர் டெவோனியன் பீரியட்ல வந்து சில கம்ப்ரஷன் ஃபோர்ஸஸ் நமக்கு கிடைச்சிருக்கு, ஸ்போரோகனைட்ஸோட எல்லாம் கிடைச்சிருக்கு. அது வந்து ஓல்டஸ்ட் பிளான்ட் ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கு. ஓல்டஸ்ட் பிளான்ட் எல்லாம் வந்து அப்போ அதாவது கம்ப்ரஷன் ஃபோசில் ஆஃப் ஸ்போரோகனைட்ஸ்னு சொல்றது இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பிளான்ட், ஓகேவா. ஆனா இது இந்த ஓல்டஸ்ட் பிளான் சொல்றது என்னது இருக்கு, பிரையோஃபைட் ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப நமக்கு இப்போ ஒரு கன்ஃபியூஷன் தான், இது பிரையோஃபைட்டா பிளான்ட் அந்த மாதிரி. அதான் ப்ராப்ளமேட்டிக் ஃபோசில் பிரையோஃபைட்ஸ் சொல்றது. ஒரு கன்ஃபியூஷன், நமக்கு கரெக்டா தெரியல. சிலதுல வந்து பாருங்க ஸ்பொராஞ்சியம் இருக்கு, மல்டி லேயர்டா இருக்கு. சிலதுல வந்து சென்ட்ரல் கொலமெல்ல பிரசண்டா இருக்கு. அப்ப சிலது வந்து நம்ம ஏர்லியஸ்ட் ஹார்ன்வேர்ட்ஸா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கரெக்டாக வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது ப்ரீ கேம்பிரியன் பிரையோஃபைஸ் ஃபோசில்ஸ், இது நீங்க ரீட் பண்ணிக்கிறீங்களா? இது வந்து அவ்வளோ நான் சொன்னல, அவ்வளோ நான் வேணா சொல்றேன். ப்ரீ கேம்பியன் பிரையோஃபைட்டிக் ஃபோசில்ஸ், அதாவது
லாங் ஃபென்கேன்சியா. இது வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க சைனையில இருந்து. இது நம்ம ஸ்போரோகனைட்ஸ் இருக்குல்ல, அதாவது நம்மளோட ஸ்போரோஃபைட்ஸோட அந்த மேஜர் கேரக்டர்ஸ் அது கூட ஒரு ரிசம்பிளன்ஸ் காமிக்குது. பட் இப்போவும் இது டவுட்ஃபுல்லா இருக்கு. அதோட சிஸ்டமேட்டிக் பொசிஷன் எங்க போகணுங்கிறது டவுட்ஃபுல்லா இருக்கு. அந்த மாதிரி நமக்கு சிலது கிடைச்சு அது கரெக்டா தெரியாம இருக்கிற சில ஃபோர்ஸஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு ஏர்லி டெவோனியன் ஃபோர்ஸஸ் தான் வந்து டோட்டலி கேலஸ். இது வந்து சவுத் வேல்ஸ்ல இருந்து கிடைச்சிருக்காங்க. இப்ப இருக்கிற மாடர்ன் லிவர்வர்ட்ஸ் பெலியா இருக்குல்ல, அது கூட ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கரெக்டா வந்து நம்ம அதுல ஒரு இதுல வந்து நம்ம போடல, கேட்டகரைஸ் பண்றதுக்கு அவ்வளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடைக்கல. இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் ஃபோசில் பயோஃபைட்ஸ் இருக்கும் சில டைம்ல. ஓகேவா? அந்த ரெண்டு சைடு நீங்க படிக்கலைன்னாலும் பிரச்சனை இல்லை. சரி, இதுக்கு ஆன்சர் போடுங்க. எதனால வந்து இவங்க ஃபோசில்ஸ் வந்து கரெக்ட் கரெக்ட். Fossil records of bryophytes are comparatively rare because they lack resistant woody tissues. அது இல்லாதனால நமக்கு ஃபோசில் கிடைக்கிறதுக்கு கஷ்டம். பொடி பொடியா போகும்ல அந்த கேமட்டோஃபைட் எல்லாம். ஓகே. எஸ், ஓல்டஸ்ட் known bryophyte வந்து ஃபோசில் வந்து என்னது? பெல்லாவிசினேட்ஸ். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். எந்த ஆப்ஷன் போட்டிருக்கீங்க? டே, என்னடா இப்படி சொல்றீங்க? எது கூட? டீட்டால் சொல்லிட்டு எது கூட ரிசம்பிளன்ஸ் காமிக்குது? இனி அந்த ஆன்சர் சொல்லுங்க. அப்படியே சும்மா போடுறது. எந்த ஆன்சர் வரும்? பி. டே, சும்மா அப்படியே ஓன் வேர்ட்ஸ் எல்லாம் போடுறது. சி போட்டிருக்கீங்க. லிவர் வேர்ட்ஸ் மார்க்கான்ஷியஸ் எதுல வரும்? லிவர் வேர்ட்ஸ். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. எஸ், கிளியர் தானே இது வரைக்கும் சொன்னது? நீ டவுட்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சொல்றது புரியுது தானே? படிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் மேக்ஸிமம் கவர் பண்ணுங்க. மேக்ஸிமம் எக்ஸாம்பிள்ஸ் படிங்க. ஓகேவா? அதுல உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் ஞாபகப்படுத்தி அப்படி படிச்சாலும் போதும். நிறைய எல்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி நமக்கு எவ்வளோ கவர் பண்ண எங்கே இருந்தாலும் கொஸ்டின் வரலாம். அதனால எவ்வளோ கவர் பண்ண முடியும் அதை கவர் பண்ணுறேன். நல்லா படிச்சுக்கோங்க. நமக்கு அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஓகே, ஒரு 1 or 2 கிளாஸ் இல்லை ஒரு 3 கிளாஸ் அது வரைக்கும் தான் இருக்கும் இந்த சாப்டர். அதுக்குள்ள இந்த யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். பாய். என்னோட வேலை முடியுது, உங்களோட வேலை முடியல. ஓகே, அப்போ நல்லா படிச்சுக்கலாம். பாய் பாய் பாய்.